Assalamu alaikum. Hello everyone. இந்த வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃபைன். ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்முடைய பார்ட் 1க்குரிய பேப்பர் வித் ரிவிஷன்ல இடப்பெயர்ச்சியோட தொடர்புடைய சமன்பாடுகள், அதே போல வரைவுகள், எளிமை சேர்க்கம் தொடர்பான கூற்று கேள்விகள், அதே போல சில மேலதிகமான சமன்பாடு பேஸ் பண்ணின கேள்விகளை பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில நம்ம அடுத்த கட்டமா இந்த எளிமை இயக்கத்தோட தொடர்புடைய நேரத்தை தொடர்புபடுத்தக்கூடிய நேரத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய சமன்பாடுகள் வரைவுகளை ஃபெஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்வோம். பாத்தீங்களா இருந்தால் இப்ப ஒரு பொருள் எளிமை இயக்கத்தை ஆற்றுது. இந்த மாதிரி சமநிலை தானத்திலிருந்து முன்பின்னாக இப்படி அலைவுற்று கொண்டிருக்குது. ரைட். இந்த இடத்துல நாம இடப்பெயர்ச்சியை 0 என்று சொன்னோம். இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி மேக்சிமம், அதுக்கு பேர் தான் வீச்சம். இங்க மைனஸ் என்று குறிப்பிடுவோம். இப்படி சொல்லி இருந்தோம், அப்படித்தானே? ஓகே. இப்ப என்னன்னா ஒரு எளிமை இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு பொருள்ட அது அடையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது அடையக்கூடிய இடப்பெயர்ச்சி. உதாரணமா நாம நேரத்தை இந்த இடத்திலிருந்து அளக்கிறோம். இங்க இருந்து ஒரு துணிக்க என்ன செய்யப்படும் எளிமை இயக்கத்தை எப்படி ஆற்றப்போகுது. இதுல இந்த துணிக்க இந்த இடத்திலிருந்து ஒரு டி நேரத்துல எப்படி ஒரு டி நேரத்துல இங்கிருந்து ஒரு டி நேரத்துல இவர் அடைந்த இடப்பெயர்ச்சிய நாம எக்ஸ் என்று சொன்னால், இது அடைந்த இடப்பெயர்ச்சிக்கும் சமநிலை தானத்தில இருந்து இந்த டி நேரத்துக்கும், சரியான சமநிலை தானத்திலிருந்து இந்த டி நேரத்துக்கும் அந்த டி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி என்பதனால தரப்படும். இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி என்பதனால என்ன செய்யக்கூடியதா இருக்கும், தரப்படக்கூடியதா இருக்கும். சரியான? அப்ப டி நேரத்துல இவர் அடைந்த இடப்பெயர்ச்சி எக்ஸ் என்றால் எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி என்று சொல்லுவோம். சரியான? இதுல நீங்க விரும்பினா இந்த ஏ சைன் ஒமேகாவை எப்படியெல்லாம் எழுதலாம்னா, உதாரணத்துக்கு 2πf என்று எழுதலாம், அல்லது 2π கேபிட்டல் டி என்று கூட எழுதலாம். இப்படி இந்த சமன்பாடை உதாரணமா இந்த வடிவங்கள்ல எழுத முடியும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இந்த சமன்பாடை நான் உங்களுக்கு ஒரு இடத்துல பிரதியிட்டு காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள காட்டுறேன். இப்ப இந்த துணிக்க சொல்லுங்க பாப்போம், இந்த இடத்துக்கு வரக்குள்ள டைம் எவ்வளவு வரைக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொல்லுங்க. ஒரு துணிக்க இங்க இருந்து சமநிலை தானத்திலிருந்து வீச்சத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள எடுத்த நேரம் எவ்வளவு வரைக்கும்? சமநிலை தானத்திலிருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு எடுத்த டைம் என்ன? நான் போன கிளாஸ்ல பேசிட்டோம் இல்லையா? எஸ், t/4. t/4வா இல்லையா? t/4. இப்ப t/4 நேரத்துல இவர் அடைகிற இடப்பெயர்ச்சி ஏயா இல்லையா? ஏ. இப்ப நான் இந்த சமன்பாட்டில் அது கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. எக்ஸ் சமன் ஏ இன்டு சைன் 2π டி. இது அடைவு காலம், இதை மாத்திரல்ல. இப்ப இந்த டி இருக்குதானே, இந்த டி என்னத்துக்கு சமன்? t/4க்கு சமனா இருக்கிற சந்தர்ப்பத்தை எடுப்போம். அப்ப டி என்னத்துக்கு சமன்? t/4 நேரத்துக்கு சமனா இருக்குது. அப்ப டி வார இடத்துல டி சமன் t/4 வாரிக்கிற சந்தர்ப்பத்தை எடுக்கிறேன். அப்ப டி வார இடத்துல t/4 போட்டுட்டு இப்படி t/4 போட்ட உடனே பாருங்க, எக்ஸ் சமன் ஏ சைன், இதை தீர்த்தீங்கன்னா டி வாரத்தை t/4 போட்டீங்கன்னா ரைட், இந்த டீயும் இந்த டீயும் வெட்டுப்படும். இங்க 2 4 சுருக்கினீங்கன்னா π/2 வரும். சோ sin π/2 வரும். சரி, sin π/2 என்ன? பைங்கிறது 180 பாகை. அப்ப அதை 2ஆல பிரிச்சா
90 பாகை. sin 90 பாகையிட பருமன் என்ன? 1 இல்லையா? sin 90 பாகையிட பருமன் 1. அப்ப இதுக்கு பதிலா நீங்க 1 போட்டீங்கன்னா எக்ஸம் என்னண்டு வரும்? ஏடு. என்ன பாருங்க, t/4 நேரத்துல இங்கிருந்து துணிக்கு அடையிற இடப்பெயர்ச்சி என்ன? ஏ. அப்ப சமநிலை தானத்திலிருந்து t/4 நேரத்தில் அடையிற இடப்பெயர்ச்சி அதுல வீச்சத்துக்கு சமன். இதைத்தான் இந்த சமன்பாடு நமக்கு கற்றுத்தரும். விளங்குதா? இதுதான் இடப்பெயர்ச்சியை தொடர்படுத்துற சமன்பாடு. இதே மாதிரி இந்த எளிமை இசை இயக்கத்துல ஒரு t நேரத்துல இந்த துணிக்கையிட வேகத்தை நான் வீண்டு சொல்றேன். இங்க இருந்து ஒரு t நேரத்துக்கு பிறகு வர வேகம் வீண்டு சொன்னால் இந்த வேகத்தையும் நேரத்தையும் தொடர்பு படுத்துற சமன்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா v சமன் ரைட், v சமன் a ஒமேகா cos ஒமேகா t என்று சொல்லுவோம். இடப்பெயர்ச்சிக்கு சைன் வந்தால் வேகத்துக்கு கொஸ் வரும். இடப்பெயர்ச்சிக்கு முன்னுக்கு a வரும், வேகத்துக்கு முன்னுக்கு இந்த வேகத்துல கொஸ்ஸுக்கு முன்னுக்கு a ஒமேகான்னு வரும். a ஒமேகா cos ஒமேகா t என்பதுதான் எளிமை இசை இயக்கத்துல வேகத்துக்கான சமன்பாடு. சரியான ரைட்டான சொன்னது ரைட். உதாரணத்துக்கு இங்கேயும் நம்ம இதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப v சமன் a ஒமேகா cos ஒமேகா வார இடத்த 2π t into t என்று எழுதலாம். இப்ப நான் t சமன் t/4 போடுறேனே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம், இந்த இடத்துல வேகம் என்ன? இந்த இடத்துல வேகம் என்ன? இந்த வீச்சத்துல வேகம் என்ன? எளிமை சேர்க்க தாட்டக்கூடிய ஒரு பொருளுக்கு வீச்சத்துல வேகம் என்ன? எஸ், பூஜ்ஜியம் இல்லையா? வீச்சத்துல வேகம் பூஜ்ஜியமா இல்லையா? இப்ப பாருங்க, 2π t இந்த ஸ்மால் t வார எடுத்து t/4 போடுவோம். போட்டால் என்ன வரும்? a ஒமேகா cos π/2 வரும். cos 90 பாகை என்ன? cos 90 பாகை பூஜ்ஜியம் இல்லையா? cos 90 பாகை பூஜ்ஜியம். அப்ப இதுக்கு பதிலா பூஜ்ஜியத்தை போடுவோம். அப்ப v சமன் பூஜ்ஜியம். அப்ப t/4 நேரத்துல வேகம் பூஜ்ஜியம். அதே நேரத்துல சமநிலை தானத்துல வேகம் என்னன்னு கேட்டா அதான் மேக்சிமம் வேகம். அதை நாம a ஒமேகான்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த பக்கம் எதிர் திசையிலையும் வீச்சத்துல வேகம் பூஜ்ஜியம். இதுதான் வேகத்துக்கான சமன்பாடு. இதே மாதிரி நாம் அடுத்து யாரை சொல்லலாம் தான் ஆர்முடுகளுக்கான சமன்பாடு எழுதலாம். ஆர்முடுகளுக்கான சமன்பாடு எடுத்தீங்கன்னா ஆர்முடுகள் சமன் சரியா? இந்த சைன் இருக்குத்தானே உங்களுக்கு தெரியும், எக்ஸ் சமன் a sin ஒமேகா t இருக்குத்தானே. இதுல நீங்க சிம்பிளா இப்படி யோசிக்கலாம், a சமன் -ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ் படிச்சோமா இல்லையா? இதான எளிமை இசையக்கத்துல அடிப்படையான ஒரு சமன்பாடு. சோ இந்த சமன்பாட்டுல சரியான, இந்த சமன்பாட்டுல நீங்க எக்ஸ் வார இடத்துல என்னதை போடுங்க, இதை பிரதிடுங்க, a sin ஒமேகா t. இப்ப a சமன் இந்த AFSக்கு முன்னுக்கு எழுதுறேனே -a ஒமேகா வர்க்கம் sin ஒமேகா t வரும். அப்ப ஆர்முடுகளோட சமன்பாடு -a ஒமேகா வர்க்கம் sin ஒமேகா t வரும். இங்க a sin ஒமேகா t, இங்க -a ஒமேகா வர்க்கம் sin ஒமேகா t. இதுல என்ன பாயிண்ட்னா, இந்த மூணு சமன்பாட்டிலே நீங்க அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் சரியான முக்கியமான ஒரு விடயம், இந்த மூணு சமன்பாட்டிலையுமே இந்த திரிகோண கணிதத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி இருக்குத்தானே, இதுதான் அந்த குறிப்பிட்ட கணியத்திட மேக்சிமம் பருமனா இருக்கும். அதாவது இடப்பெயர்ச்சிட மேக்சிமம் பருமன் வீச்சம் என்று சொல்லுவோம். வேகத்திட மேக்சிமம் பருமன் a ஒமேகா. அப்படித்தானே? வேகத்திட மேக்சிமம் பருமன் என்ன? எளிமை சேகத்துல a ஒமேகா. அப்ப திரிகோண கணித கோவைக்கு முன்னுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்முடுகளோட மேக்சிமம் பருமன் என்ன? சைன்ங்கிற திரிகோண கணித கோவைக்கு முன்னுக்கு இருக்கிறார் a ஒமேகா வர்க்கம். அப்ப ஒவ்வொன்றிட மேக்சிமம் பருமன் தான் இந்த திரிகோண கணிதத்துக்கு முன்னுக்கு இடப்பெயர்ச்சிட மேக்சிமம் a, வேகத்திட மேக்சிமம் a ஒமேகா, ஆர்முடுகளோட மேக்சிமம் a ஒமேகா வர்க்கம். இந்த மூணு சமன்பாடை நீங்க இப்படி அவதானிக்கலாம். அடுத்து இந்த மூணு சமன்பாடையும் பேஸ் பண்ணின கிராஃப் சரியா? இந்த மூணு சமன்பாடையும் பேஸ் பண்ணி நான் இப்ப ஃபர்ஸ்ட் கிராஃபுக்கு அதுக்கப்புறம் சக்திக்குரிய சமன்பாடுகள் எழுதுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான கிராஃப்,
இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான கிராஃப் எடுத்தீங்கன்றால் இடப்பெயர்ச்சி சைனுக்கு நேர்விகித சமனாக இருக்கிறதால இடப்பெயர்ச்சி சைனுக்கு நேர்விகித சமனா இருக்கிறதால நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் ஒரு சைன் வளையாக இருக்கும். உதாரணமா ஒரு அலைவு இயக்கத்தை ஆற்றக்குள்ள ஒரு அலைவு இயக்கம்னா இது டி. ஒரு அலைவு இயக்கத்தை ஆற்றக்குள்ள இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் இப்படி வரும். இதே மாதிரி தொடர்ந்து போய் கொண்டிருக்கும். நேரம் தானே, நேரம் தொடர்ந்து போகும். சரியானே? அப்ப நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் இப்படி வரும். இப்ப உதாரணமா பாருங்க, இது டி. அப்ப இது யாரு? t/2. இது யாரு? t/4. இந்த t/4ல இடப்பெயர்ச்சி என்ன அறிக்கும்? a அறிக்கும். இந்த டைம்ல இடப்பெயர்ச்சி என்ன அறிக்கும்? -a அறிக்கும். எல்லாம் பாருங்க, இங்க இருந்து t/4 நேரத்துல ஏங்கிற இடப்பெயர்ச்சிக்கு வருவாரு. திருப்பி t/4 நேரம் t/2 நேரத்துல பூஜ்ஜியத்துக்கு வருவாரு. திருப்பி 3t/4 நேரத்துல இந்த இடத்துக்கு வருவார். இதெல்லாம் நான் போன கிளாஸ்ல பேசிட்டோம். 3t/4 நேரத்துல இந்த இடத்துக்கு வருவார், -aக்கு வருவார். திருப்பி ஒரு அலைவு காலம் பூரணப்படுத்தக்குள்ள மறுபடியும் பூஜ்ஜியத்துக்கு வருவார். இதான் நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப். அப்ப சைன் வளையாக அது வரும். சோ நேரத்தோட வேகத்துக்கான கிராஃப் எடுத்தீங்கன்னா, நேரத்தோட வேகத்துக்கான கிராஃப் எடுத்தீங்கன்னா வேகம் கொஸ் ஒமேகா டியோட கனெக்ட் ஆகுது. சோ அதனால நேரத்தோட வேகத்துக்கான கிராஃப் ஒரு கொஸ் வளையாக வரும். ஒரு கொஸ் வளையாக வரும். இப்படி வரும். ஒரு அலைவு காலத்தை பூரணப்படுத்தக்குள்ள இப்படி வந்திருக்கு. சரியா? இதுல t7 பூஜ்ஜியத்துல வேகம் மேக்சிமம் ஆரிக்கும். அதான் இந்த இடத்துல வேகம் மேக்சிமம் ஆரிக்கும். அந்த வேகம் தான் a ஒமேகா. இது t/4 நேரம். இது t/4 நேரம். இந்த நேரத்துல வேகம் என்ன அறிக்கும்? பூஜ்ஜியம் அறிக்கும். திருப்பி இங்க இருந்து இங்க வரக்குள்ள டைம் t/2 சொல்லுவோம் இல்லையா? திருப்பி இப்படி போய் இப்படி வர t/2 நேரம். திருப்பி இங்க போகக்குள்ள 3t/4 நேரம். திருப்பி இங்க வரக்குள்ள t நேரம். அப்படித்தானே? அப்ப t/2 நேரத்துல வேகம் மறுபடியும் a ஒமேகா, ஆனா -a ஒமேகான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த திசையில போனது இப்ப எதிர் திசையில போகும். திசை மாறினத்தால மைனஸ் வரும். எனவே அதை அறிக்கட்டுமே. அப்ப இது இடப்பெயர்ச்சி, இது வேகம். அடுத்தது ஆர்முடுகல். ஆர்முடுகல் நேர வரைபடுத்தீங்கன்றால் ஆர்முடுகல் நேர வரைவு a சமன் -a ஒமேகா வர்க்கம் sin ஒமேகா t தான். அப்ப சைன் வளை மாதிரி தான் ஆர்முடுகளோட வளை வரப்போகுது. ஆனால் இங்க மறை குணகம் இருக்குது. அதனால் என்ன நடக்கும்னால் சைன் வளை அப்படியே மாறி தலகீழா வரும். ஆர்முடுகல் நேர வரைப்புல சைன் வளை அப்படியே தலகீழா வரும். இப்படி வரும். இதான் ஒரு டி நேரம். இது t/2. இந்த மேக்சிமம் பருமன் இங்கால -a ஒமேகா வர்க்கம், இங்க +a ஒமேகா வர்க்கம். சரியா? அப்ப சைன் வளை மைனஸ் குணகத்தில் இருக்கிறதாக ஆர்முடுகளுக்குரிய கிராஃப் வரும். இதான் இடப்பெயர்ச்சி, வேகம், ஆர்முடுகளுக்கான கிராஃப். சரியா? இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே நம்ம ஃபைனல் எக்ஸாம்ல வந்திருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே வந்திருக்குது. கட்டாயம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள். அடுத்து நாம இந்த இடப்பெயர்ச்சி, வேகம், ஆர்முடுகளோட சேர்த்து அடுத்த கட்டமா நம்ம பேசக்கூடிய ஒரு விடயம் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்தி. இப்ப நான் சக்திக்குரிய சமன்பாட்டையும் கிராஃப்களையும் கீற போறேன். நேரத்தோட தொடர்பு படுத்தி சக்திக்கும் அதே போல சரியா சக்திக்குரிய கிராஃப்களை நமக்கு கீறுவோம். உங்களுக்கு தெரியும், அழுத்த சக்திக்கு நம்ம போன கிளாஸ்ல படிச்ச சமன்பாடு 12m ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ் வர்க்கம். எனவே அழுத்த சக்திக்கு நேரத்தை தொடர்படுத்துற சமன்பாடு என்னன்னு கேட்டால் எக்ஸ் வார இடத்துல a sin ஒமேகா t பிரதிட்டீங்கன்னா சரி. அப்ப a வர்க்கம் sin வர்க்கம் வரும். எக்ஸ் வார இடத்துல a sin ஒமேகா t அதுல வர்க்கம். அப்ப a வர்க்கம் இப்படி வரும். சரியான? இதான் அழுத்த சக்தியையும் நேரத்தையும் தொடர்படுத்துற சமன்பாடு. அடுத்தது இயக்க சக்தி. இயக்க சக்தி எடுத்தீங்கன்னா இதோட மறைக்குணகம் அல்லது சிம்பிளா இப்படி சொல்லலாம் 12m v வர்க்கம் தானே. இதான இயக்க சக்தி.
இப்ப ஹாஃப் எம் வி வர்க்கம் நமக்கு தான் வேகத்துக்கு சமன்பாடு தெரியுமே. என்ன சமன்பாடு? ஏ ஒமேகா கொஸ் வரும் இல்லையா? கொஸ் ஒமேகா டீன்னு சொன்னோம். இதான் வேகத்துக்கு சமன்பாடு. சோ இந்த வேகத்துக்கான சமன்பாட்டோட வர்க்கம் இப்படி வரும். இதான் இயக்க சக்திக்கு சமன்பாடு. அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை, அதுல இருந்தே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வேகத்துக்கு ஏ ஒமேகா கொஸ் ஒமேகா டீன்னு படிச்சிருந்தானே, அதுல வர்க்கம் தான் இயக்க சக்திக்கு சமன்பாடு. மொத்த சக்திக்கு நேரத்தோட சமன்பாடுன்னு ஒன்று இல்லை. ஏன்னா மொத்த சக்தி மாறாது. மொத்த சக்தி மாறாது. அப்ப அழுத்த சக்திக்கு இந்த அடிக்குது சமன்பாடு, இது இயக்க சக்திக்கு சமன்பாடு. அதாவது நேரத்தோட அழுத்த சக்திக்கு நாம கிராஃப் கீறினால், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நேரத்தோட அழுத்த சக்திக்கு நாம கிராஃப் கீறுவோமா இருந்தால் அழுத்த சக்தி சைன் வர்க்கத்துக்கு நேர்விகித சமன். இதெல்லாம் மாறிலி. அப்ப அழுத்த சக்தி சைன் வர்க்கத்துக்கு நேர்விகித சமன்ங்கிறதால கிராஃப் வந்துட்டு மைனஸ்ல வராது. கிராஃப் மைனஸ்ல வராது, இப்படி வரும். இதுதான் நேரத்தோட அழுத்த சக்திக்கான கிராஃப். சரியான இந்த மைனஸ் குணகம்ங்கிற கதைக்கு இங்க இடம் இல்லை, இப்படி வந்து சேரும். ரைட். அதாவது இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் மாறிக்கக்குள்ள அழுத்த சக்தி பூஜ்ஜியம், இடப்பெயர்ச்சி மேக்சிமம் மாறிக்கக்குள்ள அழுத்த சக்தி மேக்சிமம், இடப்பெயர்ச்சி மறுபடியும் பூஜ்ஜியம், இடப்பெயர்ச்சி மறுபடியும் மேக்சிமம், மறுபடியும் இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம், இப்படிதான் வரும். சரியா? இதான் நேரத்தோட அழுத்த சக்திக்கான கிராஃப். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அழுத்த சக்தி சைன் வர்க்கம், சைன் வர்க்கத்திட வலை இப்படித்தான் வருமா? சரியான இதெல்லாம் நம்ம ஓவரா பேச தேவையில்ல. கட்டாயம் இந்த வலை எப்படி வரும்னு தெரிஞ்சிருக்கட்டும். சைன் வர்க்கம் இப்படியான ஒரு வலை அரிக்கும். அதே வடிவத்துலதான் அழுத்த சக்தி வரும். அழுத்த சக்தியோட மேக்சிமம் பருமன் என்ன அரிக்கும்? இந்த அரிக்கிற குணகம் ஹாஃப் எம் ஒமேகா வர்க்கம் ஏ வர்க்கமா அரிக்கும். அடுத்தது இயக்க சக்தி. சோ நேரத்தோட இயக்க சக்திக்கான கிராஃப் எடுத்தீங்கன்னா கொஸ் வர்க்கம் இயக்க சக்திக்கு நேர்வீத சமன்கிறதால கொஸ் வலையிட வர்க்கம், கொஸ்ஸிட வர்க்கம் தான் இயக்க சக்திக்கான கிராஃப்ட வடிவம். கொஸ் வலை எப்படி வரப்போகுது? ஆரம்பத்துல மேக்சிமம் பருமன்ல இருந்தா கொஸ் வலை ஸ்டார்ட் ஆகும். அப்ப கிராஃப் இப்படி வரும். சரியான இப்படி வரும். இது சமநிலை தானத்துல இயக்க சக்தி மேக்சிமம் ஆரிக்கும், அதி உயர் வீச்சத்துல பூஜ்ஜியம் ஆரிக்கும், மறுபடியும் சமநிலை தானத்துல மேக்சிமம், மறுபடியும் அதி உயர் வீச்சத்துல பூஜ்ஜியம், மறுபடியும் சமநிலை தானத்துல மேக்சிமம். சரியான எப்படி வரும்? இதுல மேக்சிமம் பருமன் என்னதான்? ஹாஃப் எம் ஏ வர்க்கம் ஒமேகா வர்க்கம் தான். சரியான இவ்வளவுதான் இயக்க சக்திக்கான கிராஃப். அப்ப அழுத்த சக்தி இயக்க சக்தி கிராஃப் இப்படி வரும். மொத்த சக்திக்கு கிராஃப் எப்படி வரும்னு கேட்டா இப்படி வருமா? நேரத்தோட மொத்த சக்திக்கு கிராஃப் எப்படி வரும்னு கேட்டா மாறாது. ஏன்னா மொத்த சக்தி ஹாஃப் எம் ஒமேகா வர்க்கம் ஏ வர்க்கம் தான், அது நேரத்தோட மாறாது. அழுத்த சக்தி கூடினா இயக்க சக்தி குறையும், இயக்க சக்தி கூடினா அழுத்த சக்தி குறையும். சரியான சோ மொத்தத்துல மொத்த சக்தி என்ன செய்யாதுன்னா மாறாம இருக்கு. இப்படி நேரத்தோட 3 சக்திக்கான கிராஃப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம போன கிளாஸ்ல இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் எல்லாம் படிச்சிருந்தோம் இல்லையா? ரைட், ஓகே தானே? யாருக்குமே இது மிஷ் இருக்குதா? அப்ப நாம சமநிலை தானத்திலிருந்து கிராஃப் நேரம் சமநிலை தானத்திலிருந்து அளக்கப்பட்டிக்கு. சரியா? T=0 ஒரு பொருள் சமநிலை தானத்தில் இருந்தால் இடப்பெயர்ச்சி ஒரு சைன் வலை, வேகம் ஒரு கொஸ் வலை, ஆர்முடுகள் ஒரு மைனஸ் சைன் வலையா இருந்துச்சு. அதே நேரத்துல சக்திக்கான கிராஃப் எடுத்தா சமநிலை தானத்துல அழுத்த சக்தி 0. அப்ப கிராஃப் இப்படி வரும். சமநிலை தானத்துல ரைட் இயக்க சக்தி மேக்சிமம். சோ கிராஃப் இப்படி வரும். மொத்த சக்தி எப்பயுமே மாறாம வரும். சரியானே? ஓகே. இதுல என்ன பாயிண்ட் என்றால் இந்த கிராஃப்ல நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கிராஃப் எல்லாமே நாம வரையக்குள்ள, இந்த கிராஃப் எல்லாத்தையும் நாம வரையக்குள்ள பாத்தீங்கன்னா சரி, அந்த கிராஃப் எல்லாத்தையும் நாம வரையக்குள்ள நேரத்தை எங்கிருந்து அளக்கிறோம்னால் சமநிலை தானத்திலிருந்து அளக்கிறோம். எல்லாம் பாருங்க, T=0 எங்க இருந்து எடுத்திருக்கிறேன்? T=0 எங்க இருந்து எடுத்திருக்கிறேன்? நான் T=0 இந்த இடத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். சோ T=0 சமநிலை தானத்தில இருந்து நான் எடுத்தேன்.
அதனால சமநிலைத்தானத்துல இடப்பெயர்ச்சி 0 இருந்துச்சு. சமநிலைத்தானத்துல வேகம் மேக்சிமமா இருந்துச்சு. சமநிலைத்தானத்துல ஆர்முடுகள் 0 இருந்துச்சு. விளங்குதா? சமநிலைத்தானத்துல அழுத்த சக்தி 0, ஏன்னா இடப்பெயர்ச்சி 0, அழுத்த சக்தி 0. சமநிலைத்தானத்துல இயக்க சக்தி மேக்சிமமா இருந்துச்சு. சோ நாம நேரத்தை T=0 சமநிலைத்தானத்துல இருந்து அளந்ததால கிராஃப்ட வடிவம் எல்லாம் இப்படி வந்திருக்கு. ஒருவேளை நாம இந்த கிராஃப கீறக்குள்ள, சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நாம இந்த கிராஃப கீறக்குள்ள, சரியானே, இந்த கிராஃப T=0 சமநிலைத்தானத்திலிருந்து அளக்காமல், உதாரணமா ஒரு பொருள் எளிமை இயக்கத்தை இப்படி ஆற்றக்குள்ள, சமநிலைத்தானத்திலிருந்து இப்படி எளிமை இயக்கத்தை ஆற்றக்குள்ள நாம நேரத்தை உதாரணத்துக்கு இந்த வீச்சத்திலிருந்து அளக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்க இருந்து நேரம் அளக்கப்படுவதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கிராஃப் எப்படி வரும்டா? எங்க நேரத்தை எங்க இருந்து அளக்க போறோம்டா? இங்க இருந்து அளக்க போறோம். இப்ப கிராஃப் எப்படி வரும்னால் எல்லாமே 90 பாகை ஷிஃப்ட் ஆகி வரும். அதாவது இந்த டைம்ல இப்ப நான் சின்ன கீற போறேன், பார்த்துக்கொள்ளுங்க. நேரத்தை இங்க இருந்து அளக்குறேன். இங்க இருந்து இந்த துணிக்கு இப்படியே போயிட்டு இப்படி வார மாதிரி நேரம் இங்க இருந்து அளக்கப்படுவது, இங்க இருந்து அளக்கப்படாம இப்படி அளக்கப்பட்டால் இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் எப்படி வரும் தெரியுமா? இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் T=0 இடப்பெயர்ச்சி மேக்சிமம் பருமன்ல இருக்கும். அதாவது கிராஃப் இப்படி வரும். அதாவது சைன் வளையாக வந்த கிராஃப் இப்ப உங்களுக்கு கொஸ் வளையாக வரும். ஏன்? T=0 இடப்பெயர்ச்சி ஏதானு. அப்ப கிராஃப் ஏயிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும். இங்கிருந்து நேரம் அளக்கப்பட்டால் வேகத்துக்கான கிராஃப் எப்படி வரும் கேட்டால், இந்த இடத்துல வேகம் என்ன? 0. அப்ப கிராஃப் 0 ஸ்டார்ட் ஆகும். சோ வேகத்துக்கான கிராஃப் எப்படி வரும்னால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க சரியா நேரத்தை இங்க இருந்து அளக்கக்குள்ள இந்த ஐடியாவை சரியா கேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு. இப்ப நான் சொல்ல போற விடயத்தை சரியா கேட்ச் பண்ணிக்கொள்ளணும். நேரத்தை சமநிலைத்தானத்திலிருந்து அளக்கக்குள்ள கிராஃப் இப்படி வந்தால், சரியா, நீங்க நேரத்தை வீச்சத்திலிருந்து அளக்குறீங்கண்டா இங்க இருந்து எவ்வளவு நேரத்தை கடக்குறீங்க? T/4 நேரம். இங்க இருந்து இங்க வர எவ்வளவு நேரம் எடுத்த? T/4 நேரம் எடுத்துக்கிட்டானே. இந்த T/4 நேரத்துக்கு பிறகு நேரத்தை அளக்க ஆரம்பிக்கிறீங்க. சோ என்ன நடக்கும்னா, இந்த வரைபட இந்த எக்ஸ் அச்சு இருக்குத்தானே. சோ நீங்க இந்த அச்சை சரியா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா சரி. எல்லாம் பாருங்க, இந்த எக்ஸ்ங்கிற இந்த அச்சு y அச்சு இருக்குத்தானே, இத சரியா T/4 தூரம் முன்னுக்கு கொண்டு வாங்களே. கொண்டு வந்து இந்த இடத்துல அச்சை கீறினீங்கன்னா கிராஃப் இப்படி வரும். இப்படித்தானே வரும். அதான் இந்த கிராஃப். இந்த இங்க இருந்து நேரத்தை அளக்குறோம்னா இவ்வளவு நேரத்தை தாண்டினதுக்கு பிறகு நேரத்தை அளக்க ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இங்க இருக்கிற அச்சை சரியா T/4 நேரம் முன்னுக்கு கொண்டு போகும். அப்ப அந்த வகையில வேகத்தை நீங்க இதே மாதிரி இந்த இடத்துல இருந்து அளக்க போறீங்களா, நேரத்தை இந்த இடத்துல இருந்து அளக்குறீங்கன்னா வேக நேர வரைப்புலையும் இந்த அச்சை இவ்வளவு நேரம் முன்னுக்கு கொண்டு போகும். அப்ப கிராஃப் வேக நேர வரைப்புக்கு எப்படி வரும்னால் சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்படி வரும். வேக நேர வரைப்புக்கு கிராஃப் இப்படி வரும். விளங்குதா? ஏன்னா இத T/4 நேரம் முன்னுக்கு கொண்டு போனா கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்டா. இப்படியே வந்து இங்க இப்படி போகும். அப்ப கிராஃப் இந்த வடிவத்துல வரும். அதே மாதிரி சரியானே, ஆறுமுடுகள் எடுத்தீங்கன்னா, ஆறுமுடுகள் இந்த அடிக்குதா, சரியானே. இப்ப இந்த ஆறுமுடுகளை T/4 நேரம் முன்னுக்கு கொண்டு போறீங்க, எப்படி வரும்? இதான் T/4 நேரம், இதான் T/4 நேரம். இத கொஞ்சம் T/4 நேரம் முன்னுக்கு கொண்டு போனீங்கன்னா ஆறுமுடுகளுக்கான கிராஃப், நேரத்தோட ஆறுமுடுகளுக்கான கிராஃப் எப்படி வரப்போகுது? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வரும். அதாவது இதுக்கு அப்படியே மைனஸ்ல வரும். இந்த கிராஃப் பிளஸ்ல இருந்தா, இடப்பெயர்ச்சி பிளஸ்ல இருந்தா ஆறுமுடுகள் மைனஸ், இடப்பெயர்ச்சி மைனஸ்ல இருக்கக்குள்ள ஆறுமுடுகள் பிளஸ், இடப்பெயர்ச்சி பிளஸ்ல இருக்கக்குள்ள ஆறுமுடுகள் மைனஸ், இப்படி வரும். இப்படி நீங்க நேரத்தை இந்த இடத்துல இருந்து அளந்தீங்கன்னா கிராஃப்ட வடிவம்
அப்படியே T/4 90 பாகை கோணத்தால T/4 நேரத்தால ஷிஃப்ட் ஆகும். எல்லாத்துக்கும் அப்படியே வருமா? இயக்க சக்தி அழுத்த சக்திக்கு இதே மாதிரி தான். அழுத்த சக்திக்குரிய கிராஃப் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், இயக்க சக்திக்குரிய கிராஃப் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். ரைட்? இப்ப கொஞ்சம் பாருங்க அப்ப. இதை நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மூலமா காட்ட போறேன். இது ஓகேன்னு பாருங்க அப்போ. பிள்ளைங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயம் இல்லையா? இங்க இருந்து அளக்காம இந்த இடத்துல இருந்து அளக்குறீங்கன்னா ஒரு T/4 நேரம் விட்டு அளக்குறீங்க. அப்ப இங்க இருந்து நேரத்தை அளக்க ஸ்டார்ட் பண்ணினா T/4 நேரத்தை விட்டு அளக்குறீங்கன்னா T/4 முன்னுக்கு தள்ளுங்க. T/4 முன்னுக்கு தள்ளுங்க. இந்த அச்சு அப்படியே T/4 நேரம் முன்னுக்கு தள்ளி விட்டீங்கன்னா சரி, இங்க இருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகும், இங்க இருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். சில நேரத்தில வேகத்தை மைனஸ்ல கீறாம சில பேர் பிளஸ்லயும் கீறி காட்டுவாங்க. சரியானே? அப்ப இடப்பக்கத்து திசை அப்படி எடுத்தா அப்படி குறிப்பிடுவாங்க. எனிவே இது ப்ராப்பர், அதை விட இது நெல்ல. இதை சாட T/4 நேரம் முன்னுக்கு கீறீங்கன்னா கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வரட்டும். ஓகே தானே? விலங்கிலிக்கா நான் சொன்ன ஐடியா என்னன்னு, இந்த கிராஃப் இழக்கிறக்குள்ள T/4 நேரம் ஷிஃப்ட் ஆகி அளக்கிற இதெல்லாம் இப்படி வந்திருக்கிற கிராஃப். இந்த மாதிரியும் கிராஃப் வந்திருக்குது, இந்த மாதிரியும் கிராஃப் வந்திருக்குது. சரி, அப்ப கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. என்னென்ன ஐடியா சரியா கிளியர் ஆகிட்டுன்னா உங்களுக்கு சரி. இப்ப இதை உதாரணமா நான் இப்ப வேகத்துக்கு இடப்பெயர்ச்சிக்கெல்லாம் கிராஃப் இருக்கிறக்குள்ள ஒவ்வொன்றையும் தனித்தனி சமன்பாடா சொன்னேன். உண்மையா மெட்ஸாக்கள் எப்படி படிக்கலாம்? மெட்ஸாக்கள் எப்படி படிக்கலாம்னா இதை வகையிட்டா இது வரும், இதை வகையிட்டா இது வரும்னு படிப்பாங்க. மெட்ஸாக்கள் வகையீட்டின் மூலமா இதை படிக்க முடியும். எனவே நமக்கு அது தேவையில்லை. பயாக்கள் அந்த தேவையில்லா விஷயம் நமக்கு தேவையில்லை. நம்ம சிம்பிளா விஷயத்தை முடிச்சிடுவோம். ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் சின்ன ஒரு அனிமேஷனை காட்ட பாக்குறேன். இப்ப பாருங்க, இதுல ஒரு பொருள் சமநிலை தானத்திலிருந்து அப்படியே ஒரு எளிமை இயக்கத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறத நீங்க முதலாவது நோட் பண்ணுங்க. இதை ஃபெஸ்டிகாவா தான் நீங்க ஆகும். இது சமநிலை தானம் விளங்கும் நினைக்கிறேன். x = 0 இங்க இருந்து இது வரைக்கும் போகுது. இதான் வீச்சம் A. திருப்பி இப்படியே இங்க வரும், திருப்பி இங்கால போகும். இப்படி சமநிலை தானத்திலிருந்து ஒரு துணிக்கு எளிமை இயக்கத்தை ஆற்றிக் கொண்டு இருக்குது. ரைட்? இந்த நேரத்துல இடப்பெயர்ச்சியோட அழுத்த சக்தி, இயக்க சக்தி, மொத்த சக்தி, இது மூணுக்கும் கிராஃப் போன கிளாஸ் படிச்சிருந்தோம். சோ இது மூணையும் நீங்க பார்க்கலாம். இவர் அசைவையும் இந்த சக்தி கிராஃபை பாருங்க, அப்ப இடப்பெயர்ச்சி கிராஃபை. இப்ப உதாரணத்துக்கு சமநிலை தானத்துக்கு வரட்டும். சமநிலை தானத்துக்கு வரக்குள்ள அழுத்த சக்தி 0, இது அழுத்த சக்தி. சரியா? அழுத்த சக்தி 0. சரியான? இயக்க சக்தி மேக்சிமம். இப்ப சமநிலை தானத்திலிருந்து இங்க போறாரு. இப்ப இந்த வீச்சத்துக்கு போய் சேரக்குள்ள இயக்க சக்தி 0, ஏன்னா வேகம் 0. அழுத்த சக்தி மேக்சிமமுக்கு வரும், மொத்த சக்தி மாறாது. இப்படி இடப்பெயர்ச்சியோட இது +A, இது -A. இடப்பெயர்ச்சியோட அழுத்த சக்தி, இயக்க சக்தி, மொத்த சக்திக்கான கிராஃப் இப்படி வரும். சரியானே? ரைட். இது அழகா புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து நாம பார்க்கக்கூடிய விஷயம்தான் நேர வரைவுகள். சரியான? இப்ப பாருங்க, இந்த நேரத்தோட இது எப்படி மாறுதுங்கிற விஷயம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேறப்போம். கிராஃப பாத்தீங்கன்னா எங்க இருந்து இவங்க பிளாட் பண்றாங்கன்னா, சரியா, ஸ்டார்டிங்ல இந்த துணிக்கை, இந்த திணிவு எங்க இருக்கின்றால் அதி உயர் வீச்சத்தில் இருக்குது, அதி உயர் வீச்சத்தில் இருக்குது. அதனால இடப்பெயர்ச்சி மேக்சிமம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், வேகம் 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்? அதி உயர் வீச்சத்துல இடப்பெயர்ச்சி A, வேகம் என்ன? 0. இடப்பெயர்ச்சி 0 ஆர்முடுகளும் 0. சோ கிராஃப பாருங்க எப்படி வரப்போகுது. சரி, இடப்பெயர்ச்சி மேக்சிமம்னா ஆர்முடுகளும் மேக்சிமம். இப்ப பாருங்க கிராஃப் எப்படி வருவது.
சோ இப்ப இடப்பெயர்ச்சிக்குரிய வலை ஒரு கொஸ் வலையிட வடிவத்தில் வருவது. ஏன்? எங்கிருந்து இடப்பெயர்ச்சி எங்கிருந்து நேரம் அளக்கப்படுவது? வீச்சத்திலிருந்து. அதனால இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் இப்படி வருவது. வேகத்துக்கான கிராஃபை, ஆர்முடுகளுக்கான கிராஃப் இதெல்லாம் பாருங்க. அப்போ இது அழுத்த சக்தி, இது இயக்க சக்தி. நம்ம இப்ப கிராஃப் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பாருங்க. நல்லா பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி வீச்சத்திலிருந்து அளக்கப்பட்டதால நேரம் வீச்சத்திலிருந்து அளக்கப்பட்டதால கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி கிராஃப் இப்படி ஸ்டார்ட் ஆகி இருக்கு, சைன் வலையா வந்திருக்கு. சரியானே? வீச்சத்திலிருந்து நேரம் அளக்கப்பட்டதால கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லாட்டி கிராஃப் கொஸ் வலையா வந்திருக்கு வேகத்துக்கு. இங்க இருந்து அளக்கப்பட்டதால் இப்படி வருது, இல்லாட்டி கிராஃப் இப்படி வந்திருக்கு. விளங்குதா? அப்ப நேரம் சமநிலை தானத்திலிருந்து அளக்கப்பட்டிருந்தா கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போயிருக்கு. அப்ப நேரம் வீச்சத்திலிருந்து அளக்கப்பட்டதால 90 பாகை, அதாவது T/4 நேரம் ஷிஃப்ட் ஆகி கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துச்சு. ரைட்? இதே மாதிரி அழுத்த சக்தி, இயக்க சக்தி. அழுத்த சக்தியும் இந்த இடத்துல 0 வரும், இந்த இடத்துல இயக்க சக்தி மேக்சிமமா இருந்திருக்கு. சமநிலை தானத்திலிருந்து அளக்கப்பட்ட கிராஃப் இப்படி வந்திருக்கும், வீச்சத்திலிருந்து அளக்கப்பட்டதால கிராஃப் இப்படி வருது. இவ்வளவுதான் விடயம். ஓகே தானே? இப்ப நாம கேள்விகளுக்கு கொஞ்சம் போயிட்டு கொள்வோம். டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது உங்க டியூட்ல 4வது கேள்வி எடுங்க. 4வது கேள்வி 1997 ஆண்டு வந்த 12வது கேள்வி. பின்வரும் வரைவுகளில் எது எளிய இசை இயக்கம் ஒன்றை செய்யும் உடல் ஒன்றின் ஆர்முடுகளிற்கும் உடலின் சமநிலையிலிருந்து உடலின் இடப்பெயர்ச்சி எக்ஸிற்கும் இடையிலான தொடர்பை வகை குறிக்கின்றது? என்ன? ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சி, சமநிலையிலிருந்து இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் எப்படி வரும்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி ஆர்முடுகள் எடுத்தீங்கன்னால் ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர் விகித சமன், அதே நேரத்துல மறைக்குணகம். சோ அதனால நம்ம எப்படி கிராஃப் படிச்சோம்? இப்படி வரும்னு பார்த்தோம். இது +a, இது -a என்று சொன்னோம். அப்ப அந்த வகையில ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் 4வது வரும். சரியானே? இது நேரடியான ஒரு கேள்வி. 97 ஆண்டு 12வதா போட்டிருக்கிறாங்க. சரியானே? இது நம்ம போன கிளாஸ்ல பேசினோம். அடுத்தது இதெல்லாம் செஞ்சிட்டோம் இல்லையா? அடுத்து 6வது கேள்வி. எளிய இசை இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றின் இயக்க சக்தி, அழுத்த சக்தி, மொத்த சக்தி இடப்பெயர்ச்சியோட மாறக்கூடிய வரைப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சியோட அழுத்த சக்தி, இயக்க சக்தி எடுத்தீங்கன்னா இப்ப நம்ம அனிமேஷன்லையும் பார்த்தோம், போன கிளாஸ்லயும் படிப்பிச்சிருந்தேன். ரைட்? சமநிலை தானத்துல இயக்க சக்தி மேக்சிமம் அடிக்கும், ஏன்னா வேகம் மேக்சிமம் சமநிலை தானத்துல. சமநிலை தானத்துல அழுத்த சக்தி 0, ஏண்டா இடப்பெயர்ச்சி 0. அப்ப அழுத்த சக்தி V, அழுத்த சக்தி சமநிலை தானத்துல 0 இருக்கணும். கிராஃப்ட வடிவம் இப்படித்தான் வரும், சரியும் தானே? அழுத்த சக்தி 0, இயக்க சக்தி மேக்சிமம். இங்க மாறி வந்திருக்குது, இயக்க சக்தி 0 இருக்குது, அழுத்த சக்தி மேக்சிமம்ல இருக்குது. அப்ப இது வராது. அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட 2வது விடையாக வந்திருக்கும். சரியானே? ரைட்டா? இயக்க சக்தி மேக்சிமம் இருக்கு சமநிலை தானத்துல, அழுத்த சக்தி சமநிலை தானத்துல 0, மொத்த சக்தி மாறாது. ரைட்? ஏன்னா ஒன்று கூடக்குள்ள மற்றது குறைஞ்சி வரும். அடுத்தது 2002 56வது கேள்வி. எளிமை இசை இயக்கத்துக்கு உட்படுத்தப்படும் துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சியுடன் XVZ எனும் கணியங்கள் மாறும் விதம் பின்வரும் வரைவுகளின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. சரியான? இல்லையா? எளிமை இசை இயக்கத்துக்கு உட்படக்கூடிய ஒரு துணிக்கையில இடப்பெயர்ச்சியோட
XYZங்கிற 3 கணியங்கள் மாறுற விதம் காட்டப்பட்டிருக்குதாம். XYZ கணியங்களின் மூலம் முறையே வகை குறிப்பது. கவனிங்க, இடப்பெயர்ச்சியோட ஒரு பருமன் மாறாமலே இருந்திருக்குதுண்டா அது யார் அடிக்கணும்? இடப்பெயர்ச்சியோட ஒரு பருமன் மாறாமலே இருக்குதுண்டா அவர் யாராட்ட அடிக்கணும்? அவரு மொத்த சக்தியா இருந்திருக்கலாம். ரைட். இடப்பெயர்ச்சியோட ஒரு பருமன் நேர் விகித சமனாக மாறுது அப்படின்றால் அவர் யார் அடிக்கலாம்? ஒன்று ஆர்முடுகளை அடிக்கலாம், அல்லது நாம போன கிளாஸ்ல சொல்லி இருந்தோம் ஆர்முடுகள் விளையுள் விசைக்கு நேர் விகித சமன். அப்ப விளையுள் விசையாகவும் இருக்கலாம், ஆர்முடுகள் அடிக்கலாம் அல்லது விளையுள் விசையாக இருக்கலாம். சரியான அந்த வகையில இது மொத்த சக்தி, இது விளையுள் விசை அல்லது ஆர்முடுகள் வரணும். அப்ப முதலாவது எக்ஸ் மொத்த சக்தி அறிக்க இயக்கப்பாட்டு சக்தியா வருமா? இல்ல. இயக்க சக்தியா இருந்தா கிராஃப் இப்படி வந்திருக்கு. இடப்பெயர்ச்சியோட இயக்க சக்திக்கான கிராஃப் இப்படி வரும். அப்ப இது வராது. இரண்டாவது மொத்த சக்தி நேரம் விசை. மொத்த சக்தி ஓகே, இது விசைங்கிறது ஓகே, இது நேரம். இது நேரம் அறிக்கையிடுமான்னு சொல்லி சொல்றாங்க. சரியா பிள்ளையா? எஸ், தாராளமா சரி. ஏன் நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கு நம்ம எப்ப கிராஃப் கீறோம்? நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கு கிராஃப் சமநிலை தானத்திலிருந்து நேரத்தால இருந்தா இப்படி வரும், அல்லது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரும். எப்படியோ கிராஃப் இப்படித்தானே வரும். இந்த கிராஃப் அப்படியே தலைகீழா திருப்பி விட்ட கிராஃப் தானே இது. இது எப்படி பாருங்க, இப்படிதானே? அப்ப இது இடப்பெயர்ச்சின்னா இது நேரம். அப்ப இது நேரம் அச்சு அடிக்கலாம் தானே? இது நேரம் ஆச்சுடா, இது இடப்பெயர்ச்சி. இந்த கிராஃப இப்படி இருக்க வேண்டிய கிராஃப் இப்படி தலைகீழா திருப்பி காட்டின மாதிரி யோசிக்கலாம் நீங்க. அப்ப இது நேரம் அடிக்கிறது பாசிபிள். சோ ரெண்டாவது விட பாசிபிள். அழுத்த சக்தி வருமா? இதுக்கு அழுத்த சக்தி வருமா? அழுத்த சக்தி தூரத்தோட எப்படி மாறும்னு கேட்டா இப்படி மாறும். அப்ப இது வராது. மொத்த சக்தி வருமா? மொத்த சக்தி எஸ், மொத்த சக்தி ஓகே. ஆறுமுடுகள் வருமா? இடப்பெயர்ச்சியோட ஆறுமுடுகள் இப்படி மாறுமா? இல்ல. அப்ப நாலாவது வராது. மொத்த சக்தி நேரம், அடுத்தது உந்தம். ஓகே, இதுவும் சரி இதுவும் சரி. இடப்பெயர்ச்சியோட ஆறுமுடுகள் அல்லது விளையுள் வீசதான் நேர்கோடா மாறும். அப்ப இது வராது. பொருத்தமான விட இரண்டாவது தான். சரி, பரவாயில்ல. நேரத்தோட இடப்பெயர்ச்சியோட சரி, அல்லது நேரத்தோடயா நேரத்தோட உந்தத்துக்கு கிராஃப் எப்படி வரும்? எளிமை இசை இயக்கத்துல நேரத்தோட உந்தத்துக்கு கிராஃப் எப்படி வரும்? யாராச்சும் சிம்பிளா சொல்லுங்க. நேரத்தோட உந்தத்துக்கு கிராஃப் எப்படி வரும்? உந்தம் ஒரு விஷயத்தை கேட்டு வச்சுட்டாங்களே. எஸ், வெரி குட். எப்படி வரும்? நேரத்தோட உந்தத்துக்கு கிராஃப் எப்படி வரும்னு கேட்டால் நமக்கு தெரியும், உந்தம் சமன் திணிவு தர வேகம். திணிவ வேகத்தால் பிரிக்கணும், அதான உந்தம். ஆக உந்தம் வேகத்துக்கு நேர் விகித சமன், திணிவு மாறிலி. அப்ப உந்தம் வேகத்துக்கு நேர் விகித சமன். அப்ப உந்தத்துக்கு நேரத்தோட உந்தத்துக்கான கிராஃபும் நேரத்தோட வேகத்துக்கான கிராஃபும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நேரத்தோட வேகத்துக்கு எப்படி கிராஃப் வரும்? சமநிலை தானத்தில் இருந்து அளந்தா கிராஃப் இப்படி வரும். அப்படி இல்லாட்டி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும். அப்ப நேரத்தோட உந்தத்துக்கு அல்லது வேகத்துக்கு கிராஃப் கேட்டு இருந்தா நேரத்தோட உந்தத்துக்கு கிராஃப் கேட்டா அது வேகத்திட கிராஃப் மாதிரியே வரும். ஏன்னா உந்தம் வேகத்துக்கு நேர் விகித சமன். சரியா? அடுத்து 2001ஆம் ஆண்டு 56வது கேள்வி. பொருளொன்றின் இடப்பெயர்ச்சி வையானது நேரம் டீயுடன் மாறும் விதத்தை வரைவு காட்டுகின்றது. இடப்பெயர்ச்சி நேரத்துக்கான கிராஃப காட்டுதாம். இந்த கேள்வியில ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்குதா? இந்த கேள்வியில ஒரு ஒரு விடைய மிஸ் ஆகி இருக்குது. மிஸ்டேக்னு சொல்றதை விட மிஸ் ஆகி இருக்குன்னு சொல்றது பொருத்தம். நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்குரிய கிராஃப், நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்குரிய கிராஃப் உரு காட்டுன்னு சொல்றாங்க தானே. அந்த உரு இல்லை. அந்த உரு எப்படி வரும்னா இப்படி வரும். சரியா? நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கான கிராஃபை உரு காட்டுதுன்னு சொல்றாங்க தானே. அந்த கிராஃப் இந்த படத்துல மிஸ் ஆகி இருக்குது. அந்த கிராஃப் இப்படி வரும். நீங்க சொல்லுங்க இந்த கேள்விக்கு என்ன விட வரும்?
2001 56க்கு என்ன விட வரும்? நேரத்தோட இடப்பெயர்ச்சி இப்படி மாறினால் நேரத்தோட இயக்க சக்தி எப்படி மாறும்னு கேட்கிற கிராஃப். சரி, இந்த கிராஃபை கீறி வச்சுக்கொள்ளுங்களா? இந்த டியூப்ல இந்த கிராஃபை கீறி வச்சுக்கொள்ளுங்க. நேரத்தோட இடப்பெயர்ச்சி இப்படி மாறுதான் கேட்கிறாங்க. இயக்க சக்தி நேரத்தோட எப்படி மாறும்? எஸ், நீங்க ஓவராவலா யோசிக்க தேவையில்ல பிள்ளை, கடுமையா கஷ்டப்பட தேவையில்லை. 56வது கேள்வியா போட்டு வச்சிருக்கிறாங்க. பொதுவாவே பிசிக்ஸ்ல நீங்க நம்புங்க, பிசிக்ஸ்ல ரொம்ப சிம்பிளான டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா நான் அடிச்சு சொல்லுவேன், அது வரைப்பு கேள்வியா தான் இருக்கும். கேள்விகளோட வகையில கூற்று கேள்வி, கால்குலேஷன் கேள்வி, வரைப்பு கேள்வி அப்படின்னு நம்ம கேள்விகளை வகைப்படுத்தலாம் தானே. அதுல பிசிக்ஸ்ல MCQல எப்பயுமே சிம்பிளான கேள்வியா வாருது எதுன்னா வரைப்பு கேள்வி. ஏன்னா வரைவு கேள்விகள்ல 100க்கு 90% கேள்விகள், ஈவன் 99 கூட சொல்லலாம், கேள்விகளை நம்ம சிம்பிளா தட்டி விடலாம் தான். 5 விடைய நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். வெறுமனை இது எளிமை செய்யறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க பார்க்கத்தானே போறீங்க, நம்ம எத்தனையோ வரைவு கேள்வியை ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல எல்லாம் நம்ம எப்படி அந்த கேள்வி அணுகிறோம், எவ்வளவு சிம்பிளா அணுக முடியுங்கிறது நீங்க பார்த்தீங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கு கிராஃப் கேட்கிறாங்க, சரியானே? முதலாவது போய் நேரத்தோட இடப்பெயர்ச்சி கிராஃப் வந்து இயக்க சக்தி கிராஃப் கேட்கிறாங்கன்னா, இயக்க சக்தி ஒரு காலமும் மைனஸ்ல வராதுடா. ஒரு காலமும் இயக்க சக்தி மைனஸ்ல வராது. அது எப்படி இயக்க சக்தி மைனஸ்ல வாரு? ஹாஃப் mv வர்க்கம், ஹாஃப் mv வர்க்கம். எப்படி இயக்க சக்தி மைனஸ்ல வர இயலும்? அழுத்த சக்தி மைனஸ்ல வரலாம். ஏண்டா கவர்ச்சி விசையால் அழுத்த சக்தியா, தள்ளுகை விசையால் அழுத்த சக்தியாங்கிறத பொறுத்து அது மாறுபடும். ஈர்ப்பு புலத்துல அழுத்த சக்தி மறைக்குணகத்துல வரும். நாம் சொல்லியிருக்கிற ஈர்ப்பு புலத்தை பொறுத்தவரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம எல்லாருமே என்ன சக்தியில இருக்கிறோம்னா மறை அழுத்த சக்தியில தான் இருக்கிறோம். ஏன்னா பூமியில ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஈர்ப்பு கவர்ச்சி விசைக்கு உட்பட்டு இருக்கிற அனைத்து பொருட்களோட அழுத்த சக்தியும் மைனஸ் குணகம். பூமியில ஈர்ப்பு அழுத்த சக்திக்கு என்ன சமன்பாடு? கிராவிடேஷன் ஃபீல்ட்ல படிக்கிறோம், G(m)m(r). இதான சமன்பாடு. சோ அழுத்த சக்தி மறைக்குணகத்துல வரலாம், சரியானே? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஒரு மனிதன், இப்ப நான் ஈர்ப்பு புலத்துக்குள்ள இருக்கிறேன், என்ற அழுத்த சக்தி மறைக்குணகத்துல இருக்கும். என்ற அழுத்த சக்தி என்ற அழுத்த சக்தி இல்ல, என்ற மொத்த சக்தி மைனஸ் குணகத்துல இருக்கும், அப்படிதானே? சேட்டலைட்டுக்கெல்லாம் மொத்த சக்தி மைனஸ் குணகத்துல இருக்கும். எப்ப ஒரு சேட்டலைட்டுக்கு மொத்த சக்தி 0 மாறும்? எப்ப ஒரு சேட்டலைட் பூமியை சுற்றி வலம் வர ஒரு சேட்டலைட்டோட மொத்த சக்தி எப்ப 0 மாறும்? யாராச்சும்? பூமியை சுற்றி வலம் வந்துட்டு இருக்குது. எஸ், எப்ப 0 மாறும்னா அந்த சேட்டலைட் தப்பல் வேகத்தோட இயங்க முற்பட்டால். பூமியிலிருந்து நீங்க ஒரு பொருளை தப்பல் வேகத்தோட எறிஞ்சீங்கன்னா இதுல மொத்த சக்தி என்னையா மாறும்? 0 மாறும், இல்லையா? ஏண்டா மொத்த சக்தி ஈர்ப்பு எல்லையில 0 எடுத்துதான் இதை சமப்படுத்தி தப்பல் வேகத்தை சமன்பாடை நிறுவுறேன். எனவே நான் கூட பேசல. சோ தப்பல் வேகத்துல எரியக்குள்ளதான் மொத்த சக்தி 0 மாறும். அது வரைக்கும் நம்மட மொத்த சக்தி, நம்மட அழுத்த சக்தி, இது ரெண்டுமே மைனஸ் குணகத்துல இருக்கும். சோ நம்ம எல்லாருமே என்ன அழுத்த சக்தியில் இருக்கிறார்கள், என்ன மொத்த சக்தியில் இருக்கிறார்கள்? நம்ம எல்லாருமே மைனஸ் குணகத்தில் இருக்கிற மைனஸ்ல தான் மொத்த சக்தியை கொண்டார்கள். சோ உங்களோட மொத்த சக்தி 0 மாறணும்டா உங்களை பிடிச்சு தப்பல் வேகத்துல எரியணும். அப்போ உங்களோட மொத்த சக்தி 0 மாறும். தப்பல் வேகத்தை விட பெரிய வேகத்துல எரிஞ்சா உங்களோட மொத்த சக்தி பிளஸ் குணகமா மாறும். சோ அது வரைக்கும் நாம எல்லாருமே நம்மளோட மொத்த சக்தி எல்லாமே மறைக்குணகம் தான். சோ சக்தி மறைக்குணகத்துல வரலாம், சரியான? பட் என்ன பாயிண்ட்னா, இப்ப சிலவருக்கு இன்னொரு டவுட் வர, சக்தி மறைக்குணகத்துல வந்தா அப்ப சக்தி காவிக்கணியமா அப்படின்னு அடிச்சு விடுறது. அப்படி ஒரு பிளஸ் மைனஸ் கண்டாலே கொஞ்சம் பேருக்கு காவிக்கணியம் ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி இல்லை, பிளஸ் மைனஸ் வருவதுண்டா காவிக்கணியமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்ட்ட காசு இருந்தா
உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து பிளஸ், உங்ககிட்ட கடன் இருந்தா உங்களுக்கு தெரிகிற சொத்து மைனஸ். விளங்குதானே? இருந்தா பிளஸ், கடனா இருந்தா மைனஸ் சொல்றோம் தானே. அப்ப மைனஸ் குணகம் இருக்கிறதால காசு ஒரு காவிக்கணியம் அப்படின்னு சொல்லுவோமா? நாம சொல்ல மாட்டோம். அப்ப பிளஸ் மைனஸ் வச்சு காவிக்கணியத்தை நம்ம தீர்மானிக்க கூடாது. அது பிழையான ஒரு எதிர்பார்ப்பு, அது அதுல ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடு. சரியான? அப்ப சக்தி ஒரு எண்ணிக்கணியம் தான், ஆனா அது மைனஸ் குணகம். ஏன்னா ஈர்ப்பு புலம் அங்க டொமினன்ட் இருக்கிறதால சக்தியோட குணகம் மைனஸ்ல வருவது. எனிவே, அப்ப மைனஸ்ல இயக்க சக்தி வராது, அதனால இது ரெண்டும் வராது. இயக்க சக்தி மைனஸ்ல வராது. அடுத்த பாயிண்ட், இடப்பெயர்ச்சி மேக்சிமம் இருக்கக்குள்ள வேகம் பூஜ்ஜியமா இருக்கும். வேகம் பூஜ்ஜியமா இருந்தா இயக்க சக்தி இந்த டைம்ல பூஜ்ஜியமா இருக்கணும். சோ இந்த இடத்த பூஜ்ஜியம். சரி, இங்க மேக்சிமம் இடப்பெயர்ச்சி மேக்சிமம் இருக்கக்குள்ள வீச்சத்துல வேகம் பூஜ்ஜியம் தான். அப்ப இயக்க சக்தி பூஜ்ஜியம். எங்க வேகம் மேக்சிமம்? சமநிலை தானத்துலதான் வேகம் மேக்சிமம் இருக்கும். அப்ப இது வராது. இப்ப இதான்னு உங்களுக்கு ஒரு டவுட். உங்களுக்கு தான் தெரியுமே கிராஃப் எப்படி வராது, ஒரு நேர்கோடா வராது. நேரத்தோட இயக்க சக்தி நேர்கோடா வராது. சொல்ல போனா எளிமை இசை இயக்கத்துல இடப்பெயர்ச்சி ஆறுமுடுகளை தவிர மத்த யாருமே நேர்கோடா வரமாட்டானா. மத்த யாருமே நேர்கோடா வரமாட்டான். சோ பொருத்தமான விட மூணாவது. விளங்குதா? பொருத்தமான விட மூணாவது. அப்ப இது ரெண்டை சிம்பிளா தட்டி விட்டு இருக்கலாம். மைனஸ் குணகம். கிராஃப் பூஜ்ஜியத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏண்டா இடப்பெயர்ச்சி மேக்சிமம் இருக்கக்குள்ள வேகம் பூஜ்ஜியம், அப்ப இயக்க சக்தி பூஜ்ஜியம். அப்ப இது வராது. கிராஃப் நேர்கோடா வராது. அப்ப விட மூணாவது. ரைட். அடுத்தது 2007-10 எளிமை இசை இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு துணிக்கையில கதி நேரத்தோட மாறுகின்ற வரைவு தரப்பட்டிருக்குதா? கதி நேரத்தோட மாறுகின்ற வரைவு தரப்பட்டிருக்குது. வேகம் நேரத்தோட மாறுகின்ற வரைவு என்னடா? கதி ஒரு காவிக்கணியம், எண்ணிக்கணியம், வேகம் ஒரு காவிக்கணியம். சோ அதனால கதிய பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிளஸ்ல இருக்குது. வேகம்னு வரக்குள்ள பிளஸ்லயும் வரும் மைனஸ்லயும் வரும். அப்ப கதி மேக்சிமம்டா வேகம் மேக்சிமம் தான். கதி மேக்சிமம்டா வேகம் மேக்சிமம் தான். கதி குறையுதுண்டா வேகமும் குறையுது. கதி கூடுதுண்டா வேகமும் கூடும். ஆனா எளிமை இசை இயக்கத்துல அது சைன் அல்லது கொஸ் வளையிட வடிவமா தான் இருக்கும். அதனால பாத்தீங்களா இருந்தா கிராஃப் இப்படி வரணும். அப்ப பொருத்தமான விட முதலாவது விட வரும். சரியா? இந்த இது அப்படியே மைனஸ்ல வரும். ஏன்னா வேக நேர வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சைன் வலை அல்லது கொஸ் வலையா தான் இருக்கும். அப்ப அது இது வராது, இது வராது, இது வராது. அதே டைம்ல கதி மேக்சிமம் தான் வேகம் மேக்சிமம் தான் அர்த்தம். கதிர பருமன் உயர்வா இருக்குதுண்டா 10 மீட்டர்/செகண்ட் கதிண்டா 10 மீட்டர்/செகண்ட் வேகம் தான். திசை மட்டும்தான் வேறுபடும். சரியானே? அப்ப கதி மேக்சிமமா இருந்தா வேகம் மேக்சிமமா தான் இருக்கும். அப்ப இது வராது. அப்ப விட முதலாவது. சின்ன ஒரு கேள்வி. விளங்குதா? அடுத்து 2015-12 எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லிக்கொள்ளுங்க. ஒரு எளிமை இசை இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கைக்கு ஆவர்த்தன காலத்தில் நேரத்துடன் இடப்பெயர்ச்சியின் மாறல் உருவில் காணப்படுகின்றது. அக்காலத்தில் நேரத்துடன் துணிக்கையின் இயக்கப்பாட்டு சக்தியின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. திருப்பி பாருங்க, திருப்பி எப்படி கேள்விகள் வந்துட்டு இருக்கின்றது. என்னையாம் எளிமை இசை இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு துணிக்கையில இடப்பெயர்ச்சி நேர வரைவு இப்படி இருக்குதான். சோ இதுக்குரிய இயக்க சக்தி நேர வரைவு. இயக்க சக்தினாலே சைன் வர்க்கம் கொஸ் வர்க்கத்துக்குலாம் கிராஃப் வரும். இப்ப இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் இருக்கக்குள்ள பாருங்க, இதுக்கு முதல் ஒரு கேள்வி பார்த்தோமா இல்லையா? 56ஆம் கேள்வியா? இப்ப திருப்பி 2015ஆம் ஆண்டு வருது 12வது கேள்வியா? இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் இருக்கக்குள்ள வேகம் என்ன இருக்கும்? மேக்சிமம் இருக்கும். வேகம் மேக்சிமமா இருந்தா இயக்க சக்தி மேக்சிமம் இருக்கும். சோ கிராஃப் மேக்சிமம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், மைனஸ்லயும் வராது. மேக்சிமம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், மைனஸ்லயும் வராது. சோ பொருத்தமான விட முதலாவது. இயக்க சக்தி மேக்சிமம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், சைன் வர்க்கம் கொஸ் வர்க்கம் இந்த மாதிரி வடிவத்துல கிராஃப் வரணும். அப்ப கிராஃப் பொருத்தமானது முதலாவது மட்டும்தான். பூஜ்ஜியத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக இயலாம். ஏன்னா இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமா இருக்கக்குள்ள வேகம் மேக்சிமமா இருக்கும். இல்லைங்கதா? இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமா இருக்கக்குள்ள வேகம் மேக்சிமம்.
வேற வரைவு கேள்வி. திருப்பி 2017 இதே மாதிரி ஒரு கேள்வி இல்லையா? என்ன எளிமை செய்ய ஆற்றக்கூடிய ஒரு பொருளுடைய இடப்பெயர்ச்சி ஆறுமுடுகளோட மாறுகின்ற வரைவு என்ன வரும்? 2017 எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க, நான் வேகமா சொல்லி கொண்டு போறேன். இடப்பெயர்ச்சி ஆறுமுடுகளோட மாறுற வரைவுண்டாலே பொருத்தமான விட 4வது விடையாகத்தான் இருக்கும். 2017 ஓகே தானே? அடுத்து 2018 ஓகே பாருங்க. எளிமை இசை இயக்கத்தை ஆற்றும் ஒரு பொருளின் ஒரு இடப்பெயர்ச்சி நேர வளையி உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவ் இயக்கத்தின் ஆவர்த்தன காலம் T, மீடிரன் F, கோணக்கதி ஒமேகா, உயர்ந்தபட்ச கதி மெக்ஸ் V மெக்ஸ், உயர்ந்தபட்ச ஆறுமுடுகள் A மெக்ஸ் ஆகியவற்றின் பருமன்களை தருவது. என்னையாம் ஒரு எளிமை இசை இயக்கத்துல பாத்தீங்களா இருந்தா இடப்பெயர்ச்சி நேர வரைப்பை தந்து போட்டு மற்ற எல்லாத்தையும் கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும் ஒரு இடப்பெயர்ச்சி நேர வலையில ரைட் அதி உயர் பருமனத்தான் நாம வீச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக வீச்சம் யாரு? 2. ஆனா அச்சம் மறந்துடக்கூடாது, 2 தர 10⁻². இதான் எளிமை இசை இயக்கத்துல வீச்சத்தை குறிக்க போகுது. அப்படித்தானே? அதி உயர் பருமன் தான் வீச்சம் இடப்பெயர்ச்சியில. ரைட். சோ இடப்பெயர்ச்சியில வீச்சம் 2 தர 10⁻². அடுத்தது என்னடா சொல்றாங்க? மிஸ் ஆகுதா? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுமே. இது மட்டும் தானே தரவு இந்த கேள்வியில? இது மட்டும் தரவு அறிக்கை இயலாத. இது மிஸ் ஆகுதா கேள்வியில? 2018 இந்த அச்சு குறிக்கப்படாம இருக்குதா? இது 0.5 1 1.5 2 வரும். சரி, அப்ப நீங்க விடைய சொல்லுங்க. அப்போ ஏன்னா அச்சு இல்லாட்டி நம்ம ஒன்னும் சொல்ல இயலாது. ரைட், இப்ப சொல்லுங்க. அப்போ இது 0.5, இது 1, இது 1.5, இது 2. இப்ப நீங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவை பத்தி சொல்லுங்க. என்ன விட வரும்? எஸ், என்ன வரும் பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல சரியா, இதைத்தான் நாம ஒரு அலைவு அப்படின்னு குறிப்பிடுவோம். இதான் ஒரு அலைவு. சமநிலை தானத்திலிருந்து வீச்சத்துக்கு போய் மறுபடியும் சமநிலை தானத்துல எதிர் திசையில இயங்கி மறுபடியும் மைனஸ் வீச்சத்துக்கு போய் திருப்பி சமநிலை தானத்துக்கு வாருது. இதுதான் ஒரு அலைவு. சோ இந்த ஒரு அலைவுக்கு எடுத்த நேரம் 1 செகண்ட். ஆக அலைவு காலம் 1 செகண்ட். அலைவு காலம் 1 செகண்ட். அலைவு காலம் 1 செகண்ட் என்றால் மீடிரன் அலைவு காலத்துல தலைகீழ் பருமன் தான் மீடிரன். அப்ப மீடிரன் 1 ஹெர்ட்ஸ். விளங்குதா? அலைவு காலம் 1 செகண்ட், மீடிரன் 1 தானே. அலைவு காலத்துல தலைகீழ் பருமன் அது 1 தான். சரியா? அடுத்தது கோண வேகம். கோண வேகம் என்ன வரும்? ஒமேகா சமன் 2πf. எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். எஃப் என்னன்னு தெரியும்? 1 தெரியும். அப்ப ஒமேகா சமன் என்ன? 2π. ஒமேகா சமன் 2π. அப்ப இது வராது,
இது வராது, சாரி இது வராது, இது வராது. அப்ப உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 4 1 1 2π. அடுத்தது மேக்சிமம் வேகம். எளிமை இசை இயக்கத்துல மேக்சிமம் வேகத்துக்கு என்ன சமன்பாடு? ஏ ஒமேகா. ஏ என்ன இந்த அறிக்குது 2 தர 10⁻². ஒமேகா என்னன்னு கண்டுட்டோம் 2π. அப்ப பெருக்கினீங்கன்னா 4 தர 10⁻²π. சரியா? இப்ப இது 8π இருக்குது, இது 4π, மேலுக்கு 10⁻² இருக்குது. அப்ப பொருத்தமான விட முதலாவது. அடுத்ததை செக் பண்ண தேவையில்லடா நீங்க. சில பேர் அப்ப ஆறுமுடுகளை பார்க்க தேவையில்லையா? பார்க்க தேவையில்லை. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அலைவு காலத்தை கண்டம், மீடுன கண்டம், இதெல்லாம் மனதால சும்மா பார்த்துட்டு போறது. அடுத்தது ஒமேகா. ஒமேகா சமன் 2πf. எஃப் வந்துட்டு 1ன்னா ஒமேகா 2π தான். அப்ப இதுவும் தான் ஒமேகா 2πயும் செட் ஆகுது. அப்ப 2ஆ 4ஆங்கிறதா நமக்கு ஆப்ஷன். வேகத்தை மேக்சிமம் வேகத்தை பார்க்கிறோம் ஏ ஒமேகா. பிரதியிட்டா 4π தர 10⁻² வரும். அப்ப பொருத்தமான விட என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் வரலாம். அப்ப இதை பத்தி நீங்க செக் பண்ணவே தேவையில்லை. பொருத்தமான விட 2வது. எனிவே மேக்சிமம் ஆறுமுடுகள் என்னன்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? மேக்சிமம் ஆறுமுடுகளுக்கு சமன்பாடு -ஒமேகா வர்க்கம் இன்டு, சாரி மேக்சிமம் ஆறுமுடுகளா இருந்தா மைனஸ் தேவையில்லை இல்லையா? மேக்சிமம் ஆறுமுடுகளா இருந்தா ஏ ஒமேகா வர்க்கம்னு சொல்லுவோம். சரியா? ஏ ஒமேகா வர்க்கத்தை நம்ம இப்படி எழுதலாம்டா. ஏ சமன் ஆறுமுடுகள் சமன் ஏ ஒமேகா வர்க்கத்தை இப்படி எழுதலாம். ஏ ஒமேகா இன்டு ஒமேகான்னு எழுதலாம். ஏ ஒமேகா யாரு? இது மேக்சிமம் ஆறுமுடுகள். ஏ ஒமேகா யாரு? இவர்தான் மேக்சிமம் வேகம் இன்டு ஒமேகா. இது ஒரு கேள்வியா வந்திக்கா இல்லையா? பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். மேக்சிமம் வேகம், மேக்சிமம் ஆறுமுடுகள், இது ஒமேகா. விளங்குதா? அப்ப ஒமேகா சமன் இதற்கு கீழே இது வரும். விளங்குதா? ஏ ஒமேகா வர்க்கத்தை இப்படி எழுதினோம். இப்ப மேக்சிமம் வேகம் என்னன்னு தெரியும்? 4π தர 10⁻². ஒமேகா என்னன்னு தெரியும்? 2π என்று தெரியும். அப்ப பெருக்கினா என்ன வரும்? 2 தர 4 8π வர்க்கம் தர 10⁻² வந்திருக்கு. விளங்குதா? அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க எக்ஸாம் செய்யக்குள்ள என்ன செய்யக்கூடாண்டா, இதை கண்டுபிடிக்கிற வேலை செய்யக்கூடாது. இப்ப எக்ஸாம்ல நீங்க ஃபைனல் பேப்பர் ஃபேஸ் பண்றீங்க, ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்றீங்க. அந்த பேப்பர்ல இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு இந்த 4 விடயங்களை அவதானிக்கக்குள்ள விட 2வது தான் வரும் என்று உறுதியா தெரியும் என்றால் நீங்க இதையும் கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அதை செய்யறதால உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகும். அப்ப உங்களுக்கு உறுதியா இதுதான் விடண்டு தெரிஞ்சா அந்த விடையை நீங்க ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்னு யோசிக்க வேணாம். அடுத்த கேள்விக்கு போயிடுங்க. டைம் மிச்சப்பட்டா, கேள்வியெல்லாம் செஞ்சு டைம் மிச்சப்பட்டா சும்மா ஃபன்னா வந்து இப்படி செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு உறுதியா தெரியும் தானே இந்த விட இவ்வளவு செட் ஆகுறது தான் 2வது விட, மத்த ஒன்றும் செட் ஆகல. அப்ப விட 2வது உறுதியா தெரிஞ்சா இந்த விடயத்தை நீங்க கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட தேவையில்லை. அது கூட உங்களுக்கு ஒரு நேர விரயம் தான். இந்த எக்ஸாம்ல டைமை சேவ் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளணும். சரியானே? அப்ப இப்படி ஒரு தொடர்பை நீங்க யோசித்துக் கொள்ளலாமா? மேக்சிமம் ஆறுமுடுகள் மேக்சிமம் வேகத்திட பருமன் இன்டு ஒமேகாவுக்கு சமனா இருக்கும். ஓகே, ஓகே. இப்ப நாம அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். இந்த எளிமை இசை இயக்கம் தொடர்பான உதாரணங்களை பத்தி பேச போறோம். அதுல முதலாவது ஒரு ஆள் தான் யார் என்றால் எளிய ஊசல். ரைட்? எளிய ஊசல் தொடர்பான சில முக்கியமான அதே போல சில ட்ரிக்கான சில விடயங்களை கூட இந்த இடத்துல பேசுவோம். எளிய ஊசல் பொதுவா உங்களுக்கு தெரியும். எளிய ஊசல் அப்படின்னு நாம சொல்றது யார் என்றால் ஒரு இலேசான இலையில, கட்டாயம் அது ஒரு இலேசான இலையா இருக்கணும். இல்லாட்டி இனேஷியல் பெண்டியுலம் அப்படின்னு வேறொரு ஊசலா அது மாறிடும். எளிய ஊசலா இருக்கணும்னா ஒரு பாயிண்ட் அது ஒரு இலேசான இலையா இருக்கணும். கீழுக்கு ஒரு திணிவை நாம இப்படி தொங்க விட்டு இருக்கணும். சரியான? இந்த மாதிரி ஒரு திணிவை தொங்க விட்டு இருக்கணும்.
அதுவும் ஒரு சீரான ஒரு சிறிய பொருளா தான் இருக்கணும். சரியா? அப்ப ஒரு எளிய ஊசல்னு சொல்றது இலேசான இலையில ஒரு சீரான ஒரு சிறிய ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் எளிய ஊசல். இந்த எளிய ஊசலை பொறுத்தவரையில இந்த ஊசல் அலைவுறச் செய்யப்படும் போது, சரியா, இந்த ஊசலை நீங்க அலைவுறச் செய்யக்குள்ள இது ஆற்றக்கூடிய இயக்கத்தை நாம ஒரு காலமும் என்னன்னு சொல்ல இயலாண்டா எளிமை இசை இயக்கம்னு சொல்ல இயலாம். ஒரு ஊசல் எடுத்து, சரியா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஒரு ஊசல் எடுத்து எப்படி அலைவுறச் செய்றீங்க, இந்த அலைவுறுகின்ற இந்த இயக்கத்துக்கு பெயர் எளிமை இசை இயக்கம் இல்லை. ஒரு ஊசல் அலைவு ஒரு எளிமை இசை இயக்கமா இருக்காது. ஒரு ஊசல் எளிமை இசை இயக்கமா வரணுமா இருந்தால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனை இது அலைவுறுகின்ற கோணம் மிகச்சிறிய கோணமா இருக்கணும். ஒரு எளிய ஊசல் எளிமை இசை இயக்கமாக இயக்கத்தை ஆற்றணுமா இருந்தால் அதுக்குரிய நிபந்தனை என்ன? அதுல கோணம் சின்னனா இருக்கணும். கோணம் பெரிசா இருந்தால் அது அலைவு இயக்கமே தவிர எளிமை இசை இயக்கம் இல்லை. ரைட்டா? ஒரு ஊசல்ட இயக்கம் எப்பொழுதும் எளிமை இசை இயக்கமா இல்லை. எப்ப அது எளிமை இசை இயக்கமா மாறும்? சிறிய கோணத்துக்குள்ளால, வெறும் ஒரு 5 பாகை இப்படி ஒரு சிறிய கோணத்துக்குள்ளால அலைவுறும் போதுதான் ஒரு எளிய ஊசல் எளிமை இசை இயக்கம்ங்கிற இடத்துக்கு வந்து சேரும். விளங்குதா? நாம போன கிளாஸ்ல சொல்லி இருந்தேன், அலைவு ஆவர்த்தன இயக்கம், அந்த ஆவர்த்தன இயக்கத்துல ஒரு தொடை பிரிவு அலைவு இயக்கம், அந்த அலைவு இயக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு தொடை பிரிவு தான் எளிமை இசை இயக்கம். சோ இந்த அலைவு இயக்கத்துக்குள்ளதான் ஒரு ஊசல் வரும். அது எளிமை இசை இயக்கத்துக்குள்ள வரணும் என்றால் அந்த கோணம் சின்னனா இருக்கணும். இது ஒரு பாயிண்ட். சரியான? ரெண்டாவது, இப்படி ஒரு சிறிய கோணத்துல அலைவுறக்குள்ள இவர் அலைவு காலத்துக்கு படிக்கிற சமன்பாடு, இந்த நிறுவல்லாம் நான் இப்ப செய்து காட்டல, அதெல்லாம் நிறுவலாம் இல்லையா, தியரியில படிக்கிறது, இதை இங்க சொல்லல. இதுல அலைவு காலத்துக்கு சமன்பாடு தான் என்ன? 2π√L/G அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த L அப்படிங்கிறது யாரு? இந்த L சொல்றது இந்த ஊசல் தொங்க விடப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து இந்த ஊசல் குண்டுட ஈர்ப்பு மையம் எந்த இடத்துல இருக்குதோ இந்த ஈர்ப்பு மையம் வரையான தூரத்தை தான் நாம இந்த எளிய ஊசல்ட நீளம்னு சொல்லுவோம். எப்படி? இலை தொங்க விடப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து எந்த புள்ளி பற்றி இது அலைவுற போகுதோ அந்த அலைவுறுகின்ற புள்ளியிலிருந்து தொங்க விடப்பட்டிருக்கிற பொருளோட ஈர்ப்பு மையம் வரையான தூரம் தான் இந்த எல். இது கட்டாயம். ஃபார் எக்ஸாம்பிள், சரியான, ஒரு இலையிட நீளம் எல், இந்த குண்டுட ஆரை, இது ஒரு சீரான குண்டு, இந்த குண்டுட ஆரை ஆர் என்றால் இப்ப சமன்பாடு எப்படி வரும் கேட்டால் 2π√, ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குது, இந்த இலையிட நீளம் தான் எல்லா இருந்தால் இந்த குண்டுட ஆரை ஆறா இருந்தால் இப்ப சமன்பாடு L+R/G தான் வரும். சரியான? அப்ப தொங்க விடப்பட்ட புள்ளியிலிருந்து ஈர்ப்பு மையம் வரையான தூரம் தான் இந்த எல்லுங்கிறதால ரீப்ரசன்ட் பண்ணுது, குறிக்குது. சரியான? ரைட். இலையிட நீளம் எல்லா இருந்தா L+R சமன்பாடு வந்துடும். அதை நீங்க தெரிஞ்சு கொண்டா சரி. ரைட். இது ஒரு விடயம். அடுத்தது, இந்த சமன்பாடு எப்ப செட் ஆகுன்னு தெரியுமா? இதுவும் தீட்டா மிகச்சிறிய கோணமா இருந்தா தான் செட் ஆகும். தீட்டா மிகச்சிறிய கோணமா இருக்கக்குள்ளதான் இந்த சமன்பாடு வரும். தீட்டா பெரிய கோணமா இருந்தா இந்த சமன்பாடு வராது. ஏண்டா தீட்டா பெரிய கோணமா இருந்தா அந்த சமன்பாடு 2π√L/G சமன்பாட்டுக்குள்ள யாரும் வருவான்னா அந்த கோணத்திட வர்க்கம் கணம்னு சொல்லி வேறொரு கணியம் எல்லாம் வந்து சேரும். எப்ப? தீட்டா பெரிய கோணமா இருந்தா. அப்ப இந்த சமன்பாடு செட் ஆகிறது தீட்டா மிகச்சிறிய கோணமா இருந்தா மட்டும்தானா? ரைட். அந்த வகையில ஒரு ஊசல்ட அலைவு காலம் என்னென்னத்துல தங்கி இருக்கும்னால், ஒன்று இலையிட நீளத்துல தங்கி இருக்கும், அல்லது ஊசல் குண்டிட நீளத்துல தங்கி இருக்கும், அடுத்தது ஈர்ப்பு ஆர்முடுகள்ல தங்கி இருக்கு. இது ஒரு விடயம். ரெண்டாவது, இந்த ஊசலை பொறுத்தவரையில இதுல அலைவு காலத்திலிருந்து நாம மீடிரனுக்கு சமன்பாடு எழுதுவோம். மீடிரன் சமன், இதுல தலைகீழ் பருமன் 1/2π√G/L என்று எழுதுவோம். இது இன்னும் ஒரு விடயம். சரியானே? ஓகே. அதே போல இவர் ஒமேகா என்ன அப்படின்னு கேட்டால், ஒமேகா யாருன்னு பாத்தீங்களா இருந்தால் இந்த அறிக்கிற G/L தான் யார் அறிப்பாருண்டா ஒமேகாவா அறிப்பாரு. ஒமேகாங்கிறது யாரு? G/L.
ஊசல் எளிய ஊசல்ட கோண மீடுரன் யாருண்டா இந்த எஃப் சமன் 1/2 ரூட் ஆஃப் ஜிங்கள் இருக்குதானே இந்த ரூட் ஆஃப் ஜிங்கள் எல்லாம் இருக்கும். சரியான இது ஒரு விடயம். இப்ப கவனிங்க, இரண்டாவது இந்த ஊசல் தொடர்பா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இப்ப உதாரணமா ஒரு ஊசல் லிப்ட்ல இருக்குது அப்படின்னு வச்சுக்கொண்டால், ஒரு லிப்ட்ல ஒரு ஊசலை நாம கட்டி தொங்க விட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல இந்த லிப்ட் மேல் நோக்கி ஆறு முடுகினால் இந்த ஊசல்ட அலைவு காலத்துக்கு சமன்பாடு 2π ரூட் ஆஃப் எல்லின் கீழ் ஜி பிளஸ் என்று வரும். இந்த லிப்ட் கீழ் நோக்கி ஆறு முடுகினால் 2π ரூட் ஆஃப் எல்லின் கீழ் ஜி மைனஸ் என்று வரும். சரியா? மேல் நோக்கி ஆறு முடுகினா ஜி பிளஸ் ஏ, கீழ் நோக்கி ஆறு முடுகினா ஜி மைனஸ் என்று வரும். இது நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த ஊசல் அல்ல இந்த லிப்ட் புவியீர்ப்பின் கீழே விழுமா இருந்தால், எப்படி இந்த லிப்ட் வந்துட்டு அப்படியே கீழுக்கு விழுமா இருந்தா, புவியீர்ப்பின் கீழே விழுமா இருந்தால் நீங்க சொல்லுங்க பாப்போம், அலைவு காலத்துக்கு என்ன வரும்? எப்படி ஒரு லிப்ட் வந்துட்டு மேல் நோக்கி ஆறு முடுகக்குள்ள அங்க தொங்க விடப்பட்டிருக்கிற ஊசல்ட அலைவு காலத்துக்கு சமன்பாடு ஜி பிளஸ் ஏ, கீழ் நோக்கி ஆறு முடுகினா ஜி மைனஸ் ஏ. இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, புவியீர்ப்பின் கீழே ஒரு லிப்ட் விழுந்தால் அலைவு காலத்துக்கு என்ன வரும்? புவியீர்ப்பு இயக்கத்தை ஆற்றக்குள்ள அலைவு காலத்துக்கு என்ன வரும்? இவ்வளவு டைம் எடுக்கிற, ஃபாஸ்டா சொல்லணும். படபடன்னு அடிக்கிட்டு போற விஷயம் இதெல்லாம். கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க, ஃபாஸ்டா சொல்லணும் எல்லாரும். அவ்வளவு கஷ்டமான ஒரு கேள்வியும் கேட்கலையே. எஸ், என்ன வரும்? கீழ் நோக்கி ஒரு லிப்ட் ஆர் முடுகினா டி சமன் 2π ரூட் ஆஃப் எல்லின் கீழ் ஜி மைனஸ் என்று படிச்சுட்டு நல்லா. இப்ப அப்ப இந்த ஆறு முடுகள் ஜிக்கு சமன். அப்ப எப்படி வரப்போகுது? 2π கீழ் நோக்கி ஆறு முடுகினா ஜி மைனஸ் ஏ வார இடத்துல ஜிய போடுவோம். அப்ப என்ன வரும்? கீழுக்கு பூஜ்ஜியம் வரும். ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால பிரிச்சா முடிவிலி. சோ அலைவு காலம் முடிவிலியா இருக்கும். சரி, அலைவு காலம் முடிவிலியா இருக்கும்னா என்ன மீனிங்? இது ஜியா இருந்தா கீழுக்கு பூஜ்ஜியம், கீழுக்கு பூஜ்ஜியம்னா விட எண்ணத்துல வரும், முடிவிலின்னு வரும். ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால பிரிச்சா முடிவிலி. இப்ப அலைவு காலம் முடிவிலின்னா என்ன மீனிங்? பொதுவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஊசல் இப்படி அலைவுறுது, அலைவுறக்குள்ள அலைவு காலம் சின்னனா இருந்தா ஊசல் ஃபாஸ்டா அலைவுறுதுன்னு அர்த்தம்டா. அலைவு காலம் சின்னனா இருந்தா இப்படி போயிட்டு இப்படி வாரத்துக்கு டைம் சின்னனா இருக்கும், அப்ப ஃபாஸ்டா வரும். அலைவு காலம் சின்னனா இருந்தா இப்படி இருக்கும். அலைவு காலம் பெருசா இருந்தா ஒரு ஊசல் இப்படி அலைவுறும். அலைவு காலம் பெருசா இருந்தா இப்படி அலைவுறும். அலைவு காலம் மிக 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 பெருசா இருந்தால் அந்த ஊசல் இப்படி போயிட்டு இப்படி எல்லாம் வராது. அதாவது அலைவு காலம் முடிவிலின்றால் மீனிங் என்னென்றால் ஊசல் அலைவுறாதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல விட்டீங்களோ அப்படியே இருக்கும். ஊசல் அலைவுறாது. இந்த அலைவு காலம் முடிவிலி. அலைவு காலம் பெருசா இருந்தா மெதுவா அலைவுறும். அப்ப அலைவு காலம் மிக 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 பெருசா இருந்தா இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படி வாரத்துக்கு எடுக்கிற டைம் முடிவிலிண்டா அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அலைவு காலம் பெருசா இருந்தா ரொம்ப சுலபா அலைவுறும் அர்த்தம். அப்ப முடிவிலியா இருந்தா ஊசல் அலைவுறையே அலைவுறாதுங்கிறதா கருத்து. இல்லைங்களா? அப்ப இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும்.
ரைட். அதே மாதிரி இன்னொரு விடயமும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அதே போல கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்ன அப்படின்னால், ஒரு ஊசல் அலைவுற சந்தர்ப்பத்துல சரியான ஒரு எளிய ஊசல் ஒரு சட்டலைட்ல இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப பூமியை சுற்றி வலம் வார ஒரு செய்மதியோ அல்லது ஒரு ஒரு லெப் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த லெப்புக்குள்ள ஒரு ஊசல் இருக்குது. அந்த லெப்புக்குள்ள ஒரு ஊசல் இருக்குது. ஒரு சேட்டலைட்டுக்குள்ள ஒரு ஊசல் இருக்குது. பூமியை சுற்றி வலம் வார ஒரு சேட்டலைட்டுக்குள்ள ஒரு ஊசல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த ஊசல்ட அலைவு காலம் என்ன? ஊசல்ட நீளம் L அப்படின்னு வச்சுக்கொள்வோம். சரியான பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஆறுமுடுகளை கொண்ட ஒரு இடத்துல அடிக்குது. உதாரணமா இந்த இடத்துல ஈர்ப்பு ஆறுமுடுகள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இந்த பிரதேசத்துல ஈர்ப்பு ஆறுமுடுகள் ஒரு G/4 வச்சுக்குவோம். இந்த ஏரியாவில் ஈர்ப்பு ஆறுமுடுகள் G/4 கூட வச்சுக்குவோம். இப்படி ஒரு சேட்டலைட்டுக்குள்ள பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம், பூமியில ஈர்ப்பு புலத்துக்குள்ள அடிக்குதா சேட்டலைட்? பூமியில ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறல. பூமியில ஈர்ப்பு புலத்துக்குள்ள இருக்கிற ஒரு சேட்டலைட். கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ரைட். இப்படியான ஒரு விஷயத்தை ஒரு கேள்விக்குள்ள கனெக்ட் பண்ணலாம். ஈர்ப்பு புலத்தையும் வேவ்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு கேள்வி. ஒரு சேட்டலைட் பூமியை சுற்றி வலம் வருவது, அந்த சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற ஊசல்ட அலைவு காலத்துக்கு சமன்பாடு. உதாரணத்துக்கு இந்த சேட்டலைட் இருக்கிற ஈர்ப்பு பிரதேசத்துல ஆறுமுடுகள் G/4 வச்சுக்குவோம். ஜிங்கிறது பூமியில மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பு ஆறுமுடுகள்னு வச்சுக்கொள்வோம். இப்ப என்ன வரும்? இந்த ஊசல்ட அலைவு காலம் ரைட். இந்த ஊசல்ட அலைவு காலம் முடிவிலிதான். அதாவது ஊசல் அலைவுறாது. இந்த ஊசல் அலைவுறாதுடா. அது ஈர்ப்பு ஆறுமுடுகளுக்குள்ளதான் இருக்குது. பூமியில ஈர்ப்பு புலத்துக்குள்ளதான் இருந்தால் கூட இந்த ஊசல் வந்துட்டு அலைவுறாது. இது அலைவுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. ஏன், என்ன காரணம்? கவனிங்க. பொதுவா சரியான ஒரு சேட்டலைட்டுக்குள்ள மனிதர்கள் இருந்தாலும், சேட்டலைட்டுக்குள்ள யாதேனும் ஒரு பொருள் இருந்தாலும், அந்த பொருளும் அந்த மனிதனும் அனுபவிக்கிற ஒரே ஒரு விசை பூமி வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசையாக மட்டும்தான் இருக்கு. வேற எந்த விசையையும் அந்த பொருட்கள் அனுபவிக்காது. அந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை மைய நாட்ட விசையாக தொழிற்படுறதாலதான் நாம பூமியை சுற்றி வலம் வாரோம். இப்ப ஒரு சேட்டலைட் பூமியை சுற்றி வலம் வாரது எப்படின்னு படிக்கிறோம். பூமி இப்படி இருக்கக்குள்ள ஒரு சேட்டலைட்டுக்கு பூமி வழங்குற ஈர்ப்பு விசை mg இப்படி தொழிற்படும். உண்மையா mgங்கிற விசை ஒரு பொருள்ல தொழிற்பட்டா அது கீழுக்கு விழும். ஆனா சேட்டலைட் அப்படி கீழுக்கு விழாது. ஏன், என்ன காரணம்னால் பூமி ஈர்ப்பு விசையை கீழ் நோக்கி கொடுக்கக்குள்ள நாம தொடரி திசையில சேட்டலைட்டுக்கு ஒரு வேகத்தை கொடுத்திருப்போம். 2003 எஸ்ஐல இந்த விஷயத்தை கேட்கிறாங்க இல்லையா? ரைட். பூமிக்கு இந்த திசை, சேட்டலைட்டுக்கு இந்த திசையில நாம ஒரு தொடரி வேகத்தை கொடுத்திருப்போம். சோ என்ன நடக்கும்னா, இந்த mgங்கிற விசையால பூமி இது கீழுக்கு வர பார்க்கும். இந்த வேகத்தால இவர் இந்த பக்கம் போக பார்ப்பாரு. சோ இது ரெண்டும் சேரும். இது ரெண்டும் சேரும். எது ரெண்டும் சேரும்? இந்த mgயும் இந்த வேகமும் சேரும். அதனால் என்ன நடக்கும்னால், இந்த வேகத்தால இப்படி போகணும், இந்த mgயால இப்படி போகணும். ஆக மொத்தத்துல இது ரெண்டிட விளையுளாக சேட்டலைட் இப்படி வரும், இந்த இடத்துக்கு வரும். இப்ப mg இப்படி தொழிற்படும், வேகம் இப்படி இருக்கு. சோ mgயால இந்த பக்கம் வரணும், வேகத்தால இந்த பக்கம் வரணும். அப்ப விளையுலா சேட்டலைட் இப்படி போகும். இப்ப mg இங்க இருக்கும்,
வேகம் இப்படி இருக்கு. இந்த வேகத்தால் இவர் இப்படி போக முற்படுவார், இந்த எம்ஜியால இப்படி போக முற்படுவார். அப்ப விளையுலா இப்படி போவார். இப்படி இந்த சேட்டலைட் இந்த எம்ஜியும் வேகத்திட விளையுலாகத்தான் இந்த பூமியை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கு. எனவே பூமியை சுற்றி வலம் வார பொருளுக்கு தொழிற்படுற ஒரே ஒரு விசை யாரா மட்டும்தான் இருக்கும், அந்த பூமி வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசையா மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த லிப்டுக்குள்ள இருக்குதானே, இந்த லிப்டுக்குள்ள தொங்க விடப்பட்ட இந்த ஊசல் எடுத்தீங்கன்னா இந்த ஊசல்ல தொழிற்படுற விசை ஒன்று எம்ஜி, அடுத்தது இழு விசை. இப்படிதான் படிக்கிறோம். இதுல உங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாடுகளை நம்ம எப்படி நிறுவுறேன். இப்ப நான் இந்த இடத்துல இதுல நிறுவல பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இப்ப இந்த சமன்பாடை நம்ம எப்படி உண்மையா நிறுவுறோம்னால், பொதுவா ஒரு எளிய ஊசல்ட, சரியா, பொதுவா ஒரு எளிய ஊசல்ட அலைவு காலத்துக்கு சமன்பாடு, உண்மையான சமன்பாடு எதுண்டால் T = 2π√L இன் கீழ் எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்றது. இதுதான் உண்மையா ஒரு எளிய ஊசல்ட அலைவு காலத்துக்கான உண்மையான சமன்பாடு. இதுல இந்த எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன்ங்கிறது யாருன்னால், ஒரு ஊசல் தொங்க விடப்பட்டிருக்கக்குள்ள அந்த ஊசல்ட இழைட இழுவரிக்குத்தானே, அந்த ஊசல்ட இழைட இழுவையை நான் டீன்னு சொல்றேன், சரியான. அந்த ஊசல்ட இழைட இழுவை ரைட் m into a வடிவத்தில் எழுதப்படும். ஒரு இந்த ஊசல்ட இழைட இழுவைய m into a வடிவத்தில் எழுதுவோம். அந்த ஏயத்தான் நாம எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்றால், நீங்க ஒரு ஊசலை சும்மா கட்டி தொங்க விட்டீங்கடா, ஒரு ஊசலை நீங்க சும்மா கட்டி தொங்க விடுறீங்களா, கட்டி தொங்க விட்டா சமநிலையில இது எம்ஜி, இந்த டி என்னத்துக்கு சமன், எம்ஜிக்கு சமன். ஒரு ஊசல் சும்மா கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு, அப்ப இந்த டி என்னத்துக்கு சமன், எம்ஜிக்கு சமன். இந்த டீய நீங்க எப்படி எழுதணும்னால் m into a வடிவத்தில் எழுதணும். அப்படி எழுதினால் நல்லா பாருங்க, இந்த எம்மும் இந்த எம்மும் வெட்டுப்படும். அப்ப எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் என்னத்துக்கு சமனா இருக்கும், ஜிக்கு சமனா இருக்கும். அதனாலதான் சாதாரணமா ஒரு எளிய ஊசல்ட அலைவு காலத்துல என்னத்தை நாம் எழுதுறோம், T = 2π√L இன் ஜி எழுதுறோம். அதாவது இந்த எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் வார இடத்துல நம்ம ஜிய போடுறோம். ஏன் நம்ம ஜிய போடுறோம், இந்த டி சமன், இந்த சமன்பாடு இந்த டி எம்ஜிக்கு சமன் அடிக்கக்குள்ள டீய m into a வடிவத்தில் எழுதும் போது இதுவும் சமன். அப்ப நம்ம ஜிய போட்டோம். அதே இது லிப்டுக்குள்ள வரக்குள்ள லிப்டோட இயக்கத்தை எடுத்தீங்கன்னா, இப்ப ஒரு லிப்ட் வந்துட்டு மேல் நோக்கி ஆர் முடுகுது, மேல் நோக்கி ஒரு லிப்ட் ஆர் முடுகக்குள்ள இது டி இழுவிசை டி நிறை எம்ஜின்னு எடுத்துக்கொண்டால், இப்ப இந்த லிப்ட் மேல் நோக்கி ஆர் முடுகும் போது இந்த திணிவு மேல் நோக்கி ஆர் முடுகும். அதனால இந்த இழுவிசை இந்த எம்ஜிக்கு எப்படி வராது, சமனா வராது. ஏன், இப்ப இது ஆர் முடுக போகுது, லிப்டுக்குள்ள இருக்குது, லிப்ட் மேல் நோக்கி ஆர் முடுகினா இந்த திணிவு மேல் நோக்கி ஆர் முடுகும். மேல் நோக்கி ஆர் முடுகுதுன்றால் மேல் நோக்கிய விசை கீழ் நோக்கிய விசையை விட பெருசா இருக்கணும். அதனால இந்த லிப்டுக்கு நாம இந்த திணிவுக்கு நாம எஃப்செமினமே மேல் நோக்கி பாவிச்சால், எல்லாம் படிச்சதா நான் சும்மா நம்மளா வேகமா சொல்லிட்டு போறேன். எஃப்செமினமே நீங்க மேல் நோக்கி பாவிச்சா மேல் நோக்கி இழுவிசை தொழிற்படும், கீழ் நோக்கி எம்ஜி தொழிற்படும். இதுதான் m into a என்று வரும். அப்ப டி சமம் என்னண்டு வரும், இது அங்கால போனா m into g plus a என்று வரும். அப்ப இந்த இழைட இழுவிசை என்னதுக்கு சமன், m into g plus a க்கு சமன். எப்ப லிப்ட் மேல் நோக்கி ஆர் முடிகினா, இந்த குற்றி ஓய்வுல இருந்தா, லிப்ட் ஓய்வுல இருந்தா டி எம்ஜிக்கு சமன், மேல் நோக்கி ஆர் முடிகினா டி எம்ஜி பிளஸ் ஏக்கு சமன். இப்ப இந்த டி m into எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன்ங்கிற வடிவத்தில் எழுதினீங்க என்றால் என்ன வரப்போகுது, g plus a என்று வரும். அப்ப எம்மும் எம் வெட்டுப்பட்டா இந்த ஏ வார இடத்துல g plus a வரும். அதனாலதான் இந்த ஏ வார இடத்துல ஒரு சேட்டலைட் ஒரு லிப்ட்ல என்னன்னு போடுறோம், g plus a என்று போடுறோம். விளங்குதா? சரியான. இப்ப யோசித்து பாருங்க, இப்ப என்ன பாயிண்ட் என்றால், இந்த இடத்துல நம்ம சொல்ல வர மெயின் பாயிண்ட் என்னென்றால், இதெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியும்டா, நம்மளோட மெயின் பாயிண்ட் என்னென்றால், ஒரு லிப்ட் வந்துகிட்டு சரியான மேல் நோக்கி ஆர் முடுகக்குள்ள g plus என்று போட்டோம், கீழ் நோக்கி ஆர் முடுகக்குள்ள g minus என்று போட்டோம்.
ஏன் இந்த இழுவிசை எம் இன்டு ஏங்கிற வடிவத்தில் எழுதப்படும். இப்ப ஒரு லிஃப்ட் புவியீர்ப்பின் கீழே விழுவுதுண்டால், ஒரு லிஃப்ட் புவியீர்ப்பின் கீழே விழுமாறுந்தால், சரியா, இந்த டைம்ல இந்த இழையிட இழுவிசை என்னையா இருக்கும்? இந்த இழையிட இழுவிசை என்னையா வரும்? ஒரு பொருள் புவியீர்ப்பின் கீழே விழுவுதுண்டா அந்த பொருள்ல தொழிற்படுற ஒரே ஒரு விசை அதுல நிறையா மட்டும்தான் இருக்கும். எனவே இழுவிசை என்னையா மாறும்டா பூச்சியமா மாறும். இது இழுவிசையா அலைவு காலம்னு குழப்பிக்கொள்ளாதீங்க. இது இழுவிசையை குறிக்குது இந்த இடத்துல. ரைட்? இந்த டைம்ல இழுவிசை என்னையா மாறும்? பூச்சியமா மாறும். எப்ப பூச்சியமா மாறும்? புவியீர்ப்பின் கீழே ஒரு பொருள் விழுந்தா எம்ஜி மட்டும்தான் அந்த பொருள்ல தொழிற்படும். அந்த டைம்ல இழையிட இழுவிசை பூச்சியம். அந்த அடிப்படையில ஒரு சேட்டலைட் பூமியை சுற்றி வலம் வருவதென்றால் அந்த சேட்டலைட்டும் சரி, அந்த சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களும் சரி, அனுபவிக்கிற விசை அதுல எம்ஜியாக மட்டும்தான் இருக்கு. ஆக சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற இந்த சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற ஊசல் எடுத்தீங்கன்னால் இந்த ஊசல் குண்டுல தொழிற்படுற ஒரே ஒரு விசை அதுல நிறையா மட்டும்தான் இருக்கும். இந்த இழுவிசை என்னையா இருக்கும்டா பூச்சியமா இருக்கும். இழுவிசை பூச்சியமா இருக்குதுன்றால் யோசித்து பாருங்க. இழுவிசை பூச்சியமா இருக்குதுன்றால் எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் பூச்சியம். எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் பூச்சியம் என்றால் ஏ வாரிடத்துல பூச்சியம் வரும். அப்ப டி என்னண்டு வரும்? முடிவிலிண்டு வரும். இதான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற விளக்கம். சோ இந்த விளக்கம் எதுவுமே உங்களுக்கு விளங்கலாட்டி கூட எனக்கு பரவாயில்ல. நீங்க குறைஞ்சது எப்படியான லெவல்ல இருக்கீங்க? ஒரு சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊசல் அலைவு காலம் என்னன்னு கேட்டா அந்த ஊசல் அலைவுறாது. அதாவது அலைவு காலத்துல பருமன் முடிவிலி அப்படின்னு அர்த்தம். குறைஞ்சது இந்த லெவலையாச்சும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த லெவல்லையாச்சும் நீங்க இருங்க. ரைட்டான சொன்னது. ஒரு சேட்டலைட் பூமியை சுற்றி வலம் வார ஒரு சேட்டலைட்டோட அலைவு காலம் முடிவிலி. அதாவது அது என்ன செய்யாது? அலைவுறாது. அது ஈர்ப்பு புலத்துக்குள்ளதான் இருக்குது, இருந்தா கூட அலைவுறாதுன்னு சொல்றோம். ஏன்னா அந்த சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஊசல்ட இழையிட இழுவு என்ன அரிக்கும்? பூச்சியமா இருக்கும். ஏன்னா சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே உணர்கின்ற அந்த பொருட்கள் மீது தொழிற்படுகின்ற ஒரே ஒரு விசை அதுல நிறையா மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வேற விசைய தொழிற்படாது. இதைத்தான் நீங்க 2006ஆம் ஆண்டு ஈர்ப்பு புலத்துல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. சேட்டலைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உணர்கின்ற நிறை குறைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு கூற்று கேள்வி. சோ சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற நாம எல்லாருமே நிறை குறைமையை உணர்வோம். என்ன காரணம்டா நமக்கு தொழிற்படுற ஒரே ஒரு விசை எம்ஜியா மட்டும்தான் இருக்கும். நம்மள என்ன தொழிற்படாதுண்டா செவ்வன் மறுதாக்கம் தொழிற்படாது. சேட்டலைட்டுக்குள்ள நாம இருந்தாலும் சரியான சேட்டலைட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்காருந்தாலும் அவர் மீது என்ன தொழிற்படாது? செவ்வன் மறுதாக்கம் தொழிற்படாது. ஏன்னா சேட்டலைட்ல இருக்கிற எல்லாமே உணர்ற ஒரே ஒரு விசை என்னதான்? எம்ஜிங்கிற விசை மட்டும்தான். வேற எந்த விசையும் அந்த உடல்ல தொழிற்படாது. ஏன்னா எம்ஜிங்கிற விசை மட்டும் தொழிற்பட்டாதான் அவரால் வட்ட இயக்கத்தை எப்படி ஆற்ற முடியும். அப்ப சேட்டலைட்டோட சேர்ந்து மனிதன் பூமியை சுற்றி வலம் வரணும்னா அவன் மீது தொழிற்படுற ஒரே ஒரு விசை எம்ஜி தான். அப்ப சேட்டலைட்டுக்குள்ள ஒரு மனிதன் இப்படி நிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நின்றால் கூட அவன் மீது எம்ஜி மட்டும் தொழிற்படும். இந்த மேற்பரப்பு வழங்குற மறுதாக்கம் பூச்சியமா இருக்கும். அதுதான் அந்த நிறை குறைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஈர்ப்பு புலத்துல வந்த ஒரு கேள்வி. அப்ப சேட்டலைட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் நிறை குறைமையை ஏன் உணர்றாரு? ஏன்னா சேட்டலைட் வந்துகிட்டு பூமியை சுற்றி வலம் வரக்குள்ள அந்த மனிதன் மீது தொழிற்படுற ஒரே ஒரு விசை யாரா அரிப்பாரு? எம்ஜியா தான் அரிக்கும். அப்ப மனிதன் மீது செவ்வன் மறுதாக்கம் தொழிற்படாது. பொதுவா நாம உணர்கின்ற நிறைந்து சொல்றது செவ்வன் மறுதாக்கத்தை. அப்ப செவ்வன் மறுதாக்கம் பூச்சியமா இருக்கும். ஒரு இலையில இருக்கிற இழுவை பூச்சியமா இருக்கும். இதான் பாயிண்ட். செவ்வன் மறுதாக்கமும் பூச்சியம், இலையில இருக்கிற இழுவையும் பூச்சியம். ஈர்ப்பு விசை மட்டும்தான் தொழிற்படும். அப்ப இழுவிசை பூச்சியம்ண்டா இது பூச்சியம்ண்டா எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் ஓட்டுவா பூச்சியம். இது பூச்சியம்டா டி முடியும். ரைட்? ஓவராலா ஒரு அளவுக்கு விளங்கி நிற்கான். ஏன்னா இதுல என்னடா இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த தியரிகள் நீங்க படிச்சிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா விளங்கிருக்கும். ஒருவேளை சப்போஸ் நீங்க வந்துட்டு இந்த தியரிகள் இதெல்லாம் எப்படி வந்திக்கு சில நேரங்கள்ல இந்த எஃபெக்டிவ் எக்ஸலரேஷன் M×Aங்கிற வடிவத்துல எழுதணும்னு சில நேரங்கள்ல யாராச்சும் படிக்காம விட்டு இருந்தா உங்களுக்கு மேபி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி படிச்ச விஷயமா இருக்கிறாக்களுக்கு இது ஒரு மேட்டரே இருக்காது. ஸோ யாரா இருந்தாலும் நான் சொல்ல வர விஷயம் இதுல சமரி என்னங்கிறது நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க.
இதுல சமன்பாடுகள் என்னென்று தெரிஞ்சிருக்கட்டும். லிப்ட் புவியீர்ப்பின் கீழே விழுந்தா, அதே போல ஒரு சேட்டலைட் பூமியை சுற்றி வலம் வந்தா என்னங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஓகே தானே? இப்ப நான் கடைசியா ஒரு விடயம், அப்ப உங்களுக்கு m×a அப்படிங்கிற வடிவத்துல உங்களுக்கு எழுத தெரியும். சரியான? எப்பயுமே ஒரு ஊசல்ல இழுவைய m×aங்கிற வடிவத்துல எழுதக்குள்ள வார இந்த ஏயத்தான் நீங்க உண்மையா என்ன செய்யணும், இந்த எஃபெக்டிவ் இந்த அலைவு காலத்துக்கான சமன்பாட்டுல உண்மையா போடணும். சரியா? ரைட்? இவ்வளவுதான் இதுல விடயம். இப்ப ஃபைனலா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒரு சின்ன ஒரு ஒர்க் கொண்டு தாரேன். இப்ப ஒரு ஊசல் குண்டு ஒரு திரவத்துக்குள்ள அமிழ்த்தப்பட்டிருக்குது. ஒரு ஊசல் ஒரு திரவத்துக்குள்ள இருக்குது. இது இந்த திரவத்துக்குள்ள ஒரு அலைவு இயக்கத்தை ஆற்றுதான். சரியா? இந்த திரவத்திட அடர்த்தி ரோ, இந்த குண்டிட அடர்த்தி சிக்மா. ஈர்ப்பு மையத்திலிருந்து இழை தொங்கவிடப்பட்ட பகுதி வரையான நீளம் L. சரியான? ஈர்ப்பு மையத்திலிருந்து இழை தொங்கவிடப்பட்ட பகுதி வரையான நீளம் L. இப்ப நீங்க இந்த ஊசல்ட அலைவு காலத்துக்கான சமன்பாடை கண்டுபிடிக்கணும். அந்த சமன்பாடு எது சார்பா வரலாம் என்றால், இந்த நீளம் சார்பா, இந்த அடர்த்திகள் சார்பாக வரலாம். ஜி சார்பா, புவியீர்ப்பு ஆர்முடுகள் சார்பாகவும் வரலாம். இந்த கணியங்களை உள்ளடக்கி அலைவு காலத்துக்கு நீங்க ஒரு சமன்பாடை கண்டுபிடிக்கணும். எப்படி? ஒரு ஊசல் அலைவுறுவது, ஆனா எதுக்குள்ள அலைவுறுவதுன்னா ஒரு திரவத்துக்குள்ள. இங்க ஒரு விடயத்தை நீங்க குறிப்பிட்டுக் கொள்ளணும். பிசுக்கு விசையை புறக்கணிங்க. பிசுக்கு விசைங்கிறது ஒரு வகையில உராய்வு விசை மாதிரி. இங்க உராய்வெல்லாம் இல்ல, தண்ணிக்குள்ள இது அசையக்குள்ள பிசுக்கு விசை, உராய்வு விசை தொழிற்படல அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இங்க பொருளோட இந்த கோலத்திட அடர்த்தி சிக்மா, இது ஒரு திண்ம கோலம், அதோட அடர்த்தி சிக்மா, திரவத்திட அடர்த்தி ரோ, ஊசல்ட நீளம் L, புவியீர்ப்பு ஆர்முடுகள் G. பிசுக்கு விசையை புறக்கணிச்சு இவர அலைவு காலத்துக்கான சமன்பாடை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாடை நீங்க உங்களோட டிஸ்கஷன் குரூப்ல போடுங்க, பாப்போம் எத்தனை பேர் சரியா நீங்க அந்த விடையை எடுக்கிறீங்கன்னு சொல்லி. டிஸ்கஷன் குரூப்ல கட்டாயம் நீங்க இதை ட்ரை பண்ணி உங்களோட மெத்தட்டோட நீங்க என்ன செய்யணும், நீங்க எழுதி போடுங்க. நாம என்ன செய்வோம், அதை பார்ப்போம் உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள சரியான ஐடியா கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி. பேசிக் ஐடியா என்னன்னா, இழையிட இழு விசையை m×aங்கிற வடிவத்தில் எழுதணும். கட்டாயம் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. நான் சேட்டலைட்ட ஒரு கேள்வியா சொல்றேன், இதெல்லாம் இதுவரைக்கும் வராத கேள்வி, அதை சொல்றேன், வர முடியுமான கேள்வி. அதே மாதிரி இதுவும் உங்களோட சிலபஸுக்குள்ள உட்பட்ட ஒரு விடயம். அப்ப கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே, இதோட இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கொள்வோம். அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் தொடர்பான ஃபீட்பேக்குரிய ஒரு டைம் ஒன்று உங்களுக்கு தரப்படும். சரியான? ஸோ கட்டாயம் வந்துக்கிட்டு நம்மளோட கிளாஸ் தொடர்பாக நீங்க வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்குகளை வந்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ரைட்? அதுக்கு நீங்க நம்மளோட டிஸ்கஷன் குரூப்லயே கட்டாயம் ஃபீட்பேக்கை வந்துட்டு தாங்க. சரியான? அது முக்கியம். உங்களோட ஃபீட்பேக்கை வச்சுதான் நாம என்ன செய்யலாம், இன்னும் சில பிளான்களை திட்டமிடல்களை யோசிக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்குதா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம். சரியான? ஏன்னா ரிவிஷன் நாம முடிச்சோம்னா மறுபடியும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ரிவிஷன் முடிச்சா உங்களுக்கு அந்த பாடம் முடிஞ்சுன்னு அர்த்தமா இருக்கணும். எப்படி கேள்வி வந்தாலும் உங்களோட சிலபஸுக்கு உட்பட்டு ஒரு கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல வருவதா, அதை நீங்க டீல் பண்றதுக்குரிய லெவல்ல நீங்க இருக்கணும். ரைட்? அடுத்தது உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட வீக்லி எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கட்டாயம் ரெடி ஆகிக்கொள்ளுங்க. வீக்லி எக்ஸாம்ல இது எல்லாத்தையும் வச்சுதான் நான் கேள்விகளை உருவாக்குவோம். சரியான? புது ஐடியா கேள்விகளும் அதுக்குள்ள வரும். அதெல்லாம் டீல் பண்ற அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணிக்கொள்ற அளவுக்கு படிச்சுக்கொள்ளுங்க. ரைட்? ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.